பிரியமானவர்களே, இலங்கை மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தின் சிரேஷ்ட மேய்ப்பர் பாஸ்டர் ரோஷான் மகேசன் அவர்கள் அளிக்கும் தேவ செய்தியை நீங்கள் இப்பொழுது கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இன்று மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இருந்து 46ஆம் வசனம் வரையுள்ள பகுதியில் இயேசு சுவாமி தொடர்ந்து பேசுகின்றதான 2 உவமைகளை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். මතෙව් සුවිශේෂ පොතේ 13 වෙනි පරිච්ඡේදයේ 44 සිට 46 දක්වා තියෙන දේව වචනයේ උපමාවන් දෙකක් ගැන අද මම කතා කරන්නට அந்த යනවා. 2 உவமைகளுக்கூடாக இயேசு சுவாமி நமக்கு ஒரே சத்தியத்தை நமக்கு காண்பிக்கிறார். ඒ උපමාවන් දෙකෙන්ම එකම සත්‍යතාව යේසුස් වහන්සේ පෙන්눔 කරනවා. அந்த முதலாவது உவமை, ஒரு மனிதன் ஒரு தோட்டத்தில் வேலை செய்ய போகின்றான். පළවෙනි උපමාවේ එක මිනිහෙක් එක්තරා ගොවිපලක சேவை කරන්නට යනවා. அவன் வேலை செய்து கொண்டு நிலத்தை பண்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடித்தான். ඔහු වැඩ කරමින් සිටින අතරතුරදී එහි එක නිදානයක් ඔහුට සම්බ වෙනවා. அதை குறித்து நான் விரிவாய் உங்களோடு பேசுவேன். ඒ ගැන මම ඉතා පුළුල් විදියට ඔබ සමග කතා பிறகு කරනවා. இன்னொரு வியாபாரியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். තවත් එක්තරා බෙලෙන්දෙක් ගැන ස්වාමීන් වහන්සේ කතා කරනවා. அவன் முத்துக்களை, சிறந்த முத்துக்களை வேண்டும்படிக்காக அவன் அலைந்து திரிகிறான். ඔහු ඉතා වටිනා මුතු ඇටයක් උපයා ගන්නට ලබා ගන්නට ඔහු හැමතැනම මහන්සි වුණා. அவன் அதை கண்டுபிடிக்கிறான். ඔහුට එය සම්බ වුණා. அவன் தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் வித்து அந்த முத்தை வாங்கிக் கொள்ளுகிறான். ඔහු සතුව තිබුණා වස්තුන් සියල්ලක්ම විකුණා. ඔහු ඒ මුතු ඇටය ලබා ගත්තා. ஆகவே இயேசு சுவாமி இந்த இடத்திலே காண்பிக்கிறதான கருப்பொருள் என்னவென்றால், යේසුස් වහන්සේ මෙතන පෙන්눔 කරන පිළිතුර නම් இந்த 2 மனிதர்களும் මේ මනුෂ්‍යයන් දෙදෙනාම விலையேறப்பட்டதான ஒரு பொக்கிஷத்தை கண்டதும் ඉතා වටිනා වස්තුන් ඔවුන් සොයා ගත් කල அவர்கள் அதை தங்களிடத்திலே அடைந்து அதை அடையும்படிக்காக, ඒ වස්තුන් තමා සතුවම තබා ගැනීම පිණිස அதை அவர்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படிக்காக ඔවුන්ට එය නිරන්තරයෙන්ම ඔවුන්ට හිමි කර ගැනීමට அவர்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சொத்தையும் விற்று அதை வாங்கிக் கொள்ளுகிறார்கள். ඔවුන් සතුව තිබුණු සියලුම වස්තුන් විකුණා ඒ නිදානේ ඔවුන් ලබා ගන්නට බෙර දරනවා. சரி, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இருந்து நான் මතෙව් வாசிக்கிறேன். සුවිශේෂ පොතේ 13 වෙනි පරිච්ඡේදයේ 44 කියවමු. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனிதன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை அவன் தனக்கு கொள்ளுகிறான். කෙතෙහි සංගවා තිබුණු වස්තුවකට ස්වර්ග රාජ්‍ය සමානය. මිනිසෙකුට ඒක සම්භවිය. ඔහු ඒක සංගවා තබා ඒ ගැන සන්තෝෂෙන් ගොස් තමා සන්තක සියල්ල විකුණා ඒකෙත මිලදී ගත්තේය. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகின்ற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. තවද හොඳ මුතු සොයන්නා වූ වෙලෙන්දෙකුට ස්වර්ග රාජ්‍ය සමානය. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் வித்து அதை தனக்கு கொள்ளுகிறான். ඉතා අනර්ග වූ එක මුතු ඇටයක් ඔහුට සම්බවි. ඔහු ගොස් තමා සන්තක සියල්ල විකුණා ඒක මිලදී ගත්තේය. சோ இயேசு சுவாமி இந்த இடத்துல பேசின முதலாவது உவமை பொக்கிஷத்தை குறித்து நான் உங்கள் மத்தியில சில வார்த்தைகளை பேச යේසුස් වහන්සේ விரும்புகிறேன். පළමුව කොට කතා කර මේ උපමාවේ ඒ නිදානය ගැන මම පළමු වශයෙන් කතා කරන්නට යනවා. இந்த இடத்துல இயேசு சுவாமி சொல்லுகிறார், මෙතනදී යේසුස් වහන්සේ කියනවා ஒரு மனிதன் ஒரு நிலத்திலே வேலை செய்யும்படிக்காக போகின்றான். එක්තරා මිනිසෙක් කෙතෙහි වැඩ කරන්නට යනවා. ஒருவேளை அவன் அந்த நிலத்தை பண்படுத்தி கொண்டிருந்திருப்பான். ඔහු ඒ කෙත සරු කරමින් සිටින්නට ඇති. அந்த நிலம் அவனுக்கு சொந்தமான நிலம் அல்ல. ඒ කෙත ඔහුට සතු ඔහුට හිමි කෙතක් නොවේ. அந்த நிலத்தின் சொந்தக்காரன் அவனுடைய நிலத்தை பண்படுத்துவதற்காக இந்த வேலைக்காரனை ஹயர் பண்ணி இருக்கிறான். මේ පොළොව කොටස මේ බිම් කොටස ඔහුගේ නෙමේ වෙනත් කෙනෙකුගේ. ඒ කොටස ලබා ගැනීම පිණිස වැඩ කිරීම පිණිස සේවකයෙකු එතනට කැඳවාගෙන තිබුණා. ஆகவே இந்த மனிதன் அந்த நிலத்தை கொத்தி கொத்தி கொண்டு போகின்ற போது நிலத்துக்கு அடியிலே ஒரு பொக்கிஷத்தை அவன் கண்டு கொள்ளுகிறான்.
මේ කෙතෙහි වැඩ කරන අතරතුරදී තමයි මේ නිදාණය මේ වැඩකාරයාට සම්බ වෙන්නේ. உடனே அந்த மனிதன் அந்த பொக்கிஷத்தை கண்டதுக்கு பிறகு அதை அப்படியே திரும்ப மூடி விடுகிறான். நிலத்துக்குள்ளே அப்படியே மூடி வைக்கிறான். මේ නිදාණය ඔහුගේ දැසට හමු වුණු කල ඔහු එකනේම ඒ පොළව සම්පූර්ණයෙන් වසා දමනවා. அந்த பொக்கிஷத்தை பற்றி அவன் எவரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவில்லை. ඒ නිදාණය ගැන කිසිවෙකුට ඔහු කියන්නට ලෑස්ති වුණේ නැහැ. அவன் என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னிடத்தில் இருக்கிற எல்லா சொத்தையும் அவன் வித்து பணமாக்கி கொள்ளுகிறான். ඔහු මොනවද කරන්නේ? ගෙදරට ගිහිල්ලා ඔහුගේ සෑම සියලු වස්තුවක්ම විකුණා ඒ නිදාණය ගැනීම පිණිස ඒ පොළව ගැනීම පිණිස ඒ වස්තුන් සියල්ලම ඔහු විකුණනවා. அந்த பணத்தோடு கூட இந்த நிலத்தினுடைய சொந்தக்காரனிடத்திலே வந்து அந்த நிலத்தை அவன் முழுமையாக வேண்டிக் கொள்ளுகிறான். මේ සියලුම මුදල් අරගෙන ඇවිත් ඒ බිම් කොටස ලබා ගැනීම පිණිස මේ ස්වාමියා ගාවට ඔහු පැමිණෙනවා. இப்பொழுது அந்த நிலத்திலே இருந்ததான அந்த என்ன சொல்றது பொக்கிஷம் இப்ப அவனுக்கு சொந்தமாகி விட்டது. දැන් ඒ බිම් කොටසේ තිබුණා වූ නිදාණය ඒ වස්තුව ඔහුට හිමි වුණා. அவனுக்கு மிகுந்த சந்தோஷம் ඔහුට உண்டாயிற்று. ඉතාමත් සතුටක්. இதுதான் இயேசு சுவாமி சொன்ன முதலாவது உவமை. මේ තමයි පළමුකට යේසුස් වහන්සේ කතා කරපු උපමාව. இப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலங்களிலே මේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ජීවත් වූ ඒ කාලයේ இப்ப இன்றைக்கு நாங்கள் அந்த பிரதேசத்தை இஸ்ரவேல் என்று அழைக்கிறோம். අපි මේ කාලයේදී ඉස්රායෙල් කියලා කතා කරනවා. அதனுடைய மற்ற அரைவாசி பகுதியை பலஸ்தீனா என்று சொல்லி அழைக்கின்றோம். ඒන් භාගයක්ම බිම් කොටස අපි පලස්තීනය කියලා කතා කරනවා. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலங்களிலே அந்த 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 நிலப்பரப்பு முழுவதும் பலஸ்தீனா என்று சொல்லி அழைக்கப்பட்டது. නමුත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කාලයේදී ඒ මුළු බිම් කොටසම ප්‍රදේශයේම පලස්තීනය කියලා තමයි කතා කරන්නේ. இந்த பிரதேசத்திலே எப்பொழுதும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். මේ ප්‍රදේශයේ හැම වෙලාවෙම යුද්ධයමයි. இப்பொழுதும் இஸ்ரவேல் தேசத்துல யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. දැනුත් ඉස්රායෙල් දේශයේ යුද්ධය පවතිනවා. இஸ்ரவேல் தேசத்தை சூழ இருக்கிறதான சீரியா, ஈரான், ஈராக் போன்றதான துருக்கி, இந்த சைனா, ரஷ்யா, இந்த தேசங்கள் எல்லாம் இந்த இஸ்ரவேல் தேசத்தை கைப்பற்றும்படிக்கு இன்றைக்கும் அவர்கள் ஆயத்தமாக මේ இருக்கிறார்கள். පලස්තීනයේ අවට තිබෙනා තුර්කිය, සීරියා හැම ප්‍රදේශයක්ම චයිනා ඔය වගේ සෑම රටක්ම මේ පලස්තීනය ලබා ගැනීම පිණිස යුද්ධ කරනවා. ஆகவே இந்த பலஸ்தீனத்தினுடைய சரித்திரத்தை நாம் எடுத்து பார்த்தால் பல ராஜ்யங்கள் அந்த நிலப்பரப்பை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக அந்த இடத்துல வந்து யுத்தம் මේ பண்ணியிருக்கிறார்கள். පලස්තීනයේ රාජ්‍ය ගැන ඉතිහාසය ගැන අපි කතා කරන විට මේ පලස්තීනය ලබා ගැනීම පිණිස බොහෝ රටවල් ඉතාමත් දැඩි ලෙස යුද්ධ කරා. இப்படியாக இந்த இராணுவங்கள் வரும்போது அவர்கள் அந்த பலஸ்தீன பிரதேசத்திலே வாழ்ந்த மக்களுடைய பொருட்களை, இல்லை என்றால் அவர்களுடைய தங்கம், பொன், வெள்ளி, விலை உயர்ந்த காரியங்களை அவர்கள் திருடி அதை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். මේ පලස්තීන ප්‍රදේශයට යුද හමුදාවෙන් පැමිණෙන විට ඒ රටේ සිටිනා වූ ජනතාවගේ වස්තුන්, රත්රන්, මැණික් ඒ වගේ දේවල් සෑම දෙයක්ම උදුරාගෙන යනවා. மட்டுமல்லாமல் மிகுதியான காரியங்களை இந்த சத்துருக்கள் வந்து எரித்து விடுவார்கள். එපමණක් නොවේ ඉතුරු සෑම දෙයක්ම මේ සතුරන් ඇවිත් ගිනි තබා නාස්ති කරනවා. ஆகவே இந்த சூழ்நிலை அப்பிரதேசத்திலே வாழ்ந்த மக்களுக்கு திரும்பவும் திரும்பவும் நடக்கின்ற ஒரு காரியமாய் இருந்தது. මේ වගේ වාතාවරණයක් නැවත නැවත ඒ ප්‍රදේශයේ සිදු වුණා. ஆகவே அந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்கள் එම නිසා ඒ ප්‍රදේශයේ ජීවත් වූ ජනතාව இன்னொரு ராணுவம் அவர்களுடைய தேசத்தை நோக்கி வருகிறது என்று கேள்விப்பட்ட உடனே කවුරු හරි යුද හමුදාවෙන් කවුරු හරි එනවා කියලා ඔවුන්ට දැනුණු සැනෙත්ම அவர்களுடைய பணம், එයාලගේ මුදල්, அவர்களுடைய விலை மதிப்புள்ள பொருட்கள், එයාලගේ වටිනා වස්තුන්, சில நேரங்கள்ல தளபாடங்களை கூட සමහර විට බඩු බාහිර පවා அவர்கள் எவருக்கும் தெரியாமல் அவர்கள் எல்லை நிலத்திலே, அவங்களுக்கு சொந்தமான நிலங்களிலே அவர்கள் ராத்திரி வேளையிலே அதை கிண்டி அதை பத்திரப்படுத்தி அவர்கள் தாட்டு வைப்பார்கள். මෙයාලා මොනවද කරන්නේ? මේ සියලු දෙයක්ම එයාලා එනවා කිව්ව ගමන්ම එයාලගේ බිම් කොටසේ වලකාරලා රාත්‍රී කාලයේදී වලකාරලා සෑම දෙයක්ම සංගවා තබනවා. யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு
යුද්ධය ඉවරුණාට පස්සේ அவர்கள் திரும்பவும் அந்த இடத்திலே போய் அந்த பொக்கிஷங்களை அவர்கள் எடுத்து தங்கள் வீட்டிலே கொண்டு එයාලා வந்து வைப்பார்கள். නැවතත් ඒ වස්තුන් නිදානයන් සෑම දෙයක්ම එළියට ගන්නවා. ஆனால் சில வேளைகளிலே නමුත් සමහර වේලාවලට இப்பேற்பட்டதான இந்த பொக்கிஷங்களுக்கு சொந்தக்காரர்கள் குடும்பமாக அழிக்கப்படுவார்கள். සමහර වෙලාවට මේ නිදානයන් වලට අයිතිකරු සමහර වෙලාවට පවුල් පිටින්ම මැරී යනවා. ஒருவேளை இந்த பொக்கிஷங்களுக்கு சொந்தக்காரன் ஒரு ராணுவ வீரனாக இருந்து யுத்தத்திலே அவர் மடிந்து போய் விடுவார். මේ වස්තුවල අයිතිකාරයා හමුදාවේ කෙනෙක් නම් සමහර වෙලට යුද්ධ අවස්ථාවේදීත් ඔහු මිය යන්නට පුළුවන්. இது நிமித்தமாக அந்த நிலங்களிலே புதைத்து வைக்கப்பட்ட அந்த பொக்கிஷம் எவருக்கும் தெரியாமல் போவதினால் அது நிலத்திலேயே இருந்து விடுகிறது. මෙවැනි ආකාරයකින් මේගොල්ලන්ට අමතක වී යන නිසා මේ නිදානයන් එසේම මැරුණට පස්සේ කවුරුත් ගන්න නැතුව එහි වලේම තිබෙනවා. மத்தேயு 25:18 வசனத்தை பார்த்தீர்களே, ஆனால் இயேசு சுவாமி இவ்விதமாக ஒரு சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ මේ වචනේ මේ ආකාරයට කතා කරනවා. அவர் தாலந்துகளை 3 நபர்களுக்கு அவர் பிரித்து கொடுக்கிறார். උන්වහන්සේ තලන්ත තුන් ආකාරයට බෙදී යන ලෙසට බෙදා දෙනවා. அதிலே ஒரு தாளந்தை பெற்றவன் என்ன செய்கிறானாம், ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் என்று இங்கே இயேசு சுவாமி சொல்லுகிறார். එක තලන්තයක් ලබාගත් එක්කෙනා පොළව හාරා එය ඉතා පරිස්සමින් තබා ගැනීම පිණිස එය වලේ යට කරනවා. ஆகவே இயேசு சுவாமி பேசிக்கொண்டிருந்த ஜனங்கள் இவ்விதமாக இயேசு இந்த உவமையை சொல்லும் போது அதனுடைய அர்த்தத்தை இவர்கள் புரிந்து கொண்டார்கள். යේසුස් වහන්සේ මෙසේ කතා කරන විට එතන අහගෙන සිටිය අය ගෝලියෝ එය වටහා ගත්තා. இந்த இயேசு சொன்ன உவமையிலே இயேசு சுவாமி சொன்னார், இந்த மனிதன் இந்த பொக்கிஷத்தை கண்டதுக்கு பிறகு அந்த பொக்கிஷத்தை கண்டதை அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனிடத்தில் போய் சொல்லாமல் மறைத்து வைத்து அவன் போய் தன்னிடத்தில் இருக்கிற எல்லா சொத்தையும் வித்து அந்த பணத்தினாலே இந்த நிலத்தை அந்த பொக்கிஷத்தின் நிமித்தம் வாங்கிக் கொள்ளுகிறான் என்று இயேசு சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ කියනවා ඒ බිම් කොටසේ වැඩ කරපු ඒ සේවකයා ඒ නිදානේ දැක්කට පස්සේ කිසිවෙකුටත් එය නොකිය සංගවා තබාගෙන ඔහු ඒ කෙත ලබා ගැනීම පිණිස ඔහුගේ වස්තුන් සියල්ලක්ම විකුණා රහසිගතවම එය තියාබා ගන්නවා. இந்த மனிதன் அந்த இடத்துல அந்த பொக்கிஷம் இருக்கிறதை அந்த சொந்தக்காரனுக்கு சொல்லி இருந்தால் இந்த பொக்கிஷம் இவனுக்கு சொந்தமா இருக்குமோ? இல்லை. මේ කෙතෙහි නිදානේ තිබෙන බව ඒ වතු හිමියට කියා තිබුණොත් ඒ නිදානේ කාටද උරිම වෙන්නේ? காட்டுது වතු හිමියට. நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்ப இயேசு சுவாமி இந்த உவமையை சொல்ற நேரம் நாங்க இதை கவனிக்கும் போது இது என்னடாப்பா இயேசு சுவாமி செஞ்ச வேலை பிழைதானே. අපි දැන් බලනවා මේ උපමාව යේසුස් වහන්සේ කියනකොට මේක කරපු එක වැරදි කියලා அந்த තමයි අපි வேலைக்காரன் කියන්නේ. போய் அந்த சொந்தக்காரன்ட்ட இதை சொல்லி தானே இருக்கணும், அது அவனுக்கு வேலைக்காரனுக்கு சொந்தமானது இல்லதானே. වැඩකාරයා අනිවාර්යයෙන්ම ගිහිල්ලා ඒ වතු හිමියට කියන්න තිබුණානේ මේක එයාට අයිති නොවන දෙයක් නේද කියලා අපි හිතනවා. என்று இது பிழையான ஒரு காரியத்தை இயேசு சொல்லுகிறார் என்று நாங்கள் நினைப்போம். අපි හිතනවා යේසුස් වහන්සේ වැරදි කියමනක් මේ කියන්නේ කියලා. மற்றது நாங்கள் நினைப்போம் இந்த வேலைக்காரன் உண்மையற்ற ஒரு வேலைக்காரன். අපි මෙතනදී අපි බලනවා මේ සේවකයා අවංක නොවු කෙනෙක් හැටියට. அவன் உண்மையுள்ள மனுஷனா இருந்திருந்தா அத குறித்து அந்த எஜமான்ட்ட சொல்லி இருக்கணும். ඌ අවංක සේවකයෙක් නම් ඒ ස්වාමියාට ඒ ගැන දන්නවල ඇති. ஆனா எங்களுக்கு பார்க்க அப்படித்தான் விளங்குகிறது. අපිට බලනකොට ඒක ඒ ආකාරයෙන් තමයි පේන්නේ. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலங்கள்ல නමුත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කාලයේ அதற்கென்று யூத ரபிக்களால் உருவாக்கப்பட்டதான ஒரு சட்டம் இருந்தது. යූද රබිවරුන්ගෙන් නිශ්චිත වූ නීති රීති තිබුණා. அந்த சட்டம் என்ன சொன்னதென்றால், நீ போகின்ற உன் வழியிலே எவராகிலும் அவர்கள் வாகனத்தில் இருந்தோ என்னத்தில் அவருடைய ஒட்டகங்கள்ல இருந்தோ தெருக்களிலே அவர்களுக்கு சொந்தமான பொருட்கள் பழங்கள் ஏதாகிலும் விழுந்திருந்தால் ඒ නීතිය යටතේ තිබුණේ ඕගොල්ලන් යුද්ධයට යන විට කවුරු හරි ආන්ත්‍රා වෙලා තිබුණොත් නැතොත් මොනවා හරි විපත්තියක් සිදු වී තිබුණොත් ඒ යන අයගේ වඩු බාහිර නිදානයන් වැටි තිබුණොත් அந்த நீ கண்டுபிடிக்கிற அந்த பொருள் ඒ දකින ඒ නිදානය වඩුව உனக்கு தான் சொந்தம். ඔබටයි හිමි කියලා ඒ නීතියේ තිබුණා. அப்ப யூதர்கள் வைத்திருந்த சட்டம் அது. ඒක තමයි යූදවරු තැබූ නීතිය. அந்த சட்டத்தின் பிரகாரம்
இந்த மனிதன் எந்த பிழையும் செய்யல. ඒ නීතිය අනුව මේ සේවකයා කිසිම වැරද්දක් කළේ නැහැ. மற்ற காரியம் என்னவென்றால், අනිත් කරුණ නම් இவன் போயிட்டு அந்த சொந்த எஜமான்ட்ட கேட்கிறான், இந்த நிலத்தை எனக்கு விக்கிறீங்களான்னு. මේ මේ සේවය කරපු එක්කෙනා ඒ වතු හිමියාගෙන් ගිහිල්ලා අහනවා මේ පොළව මට විකුණනවද அவன் කියලා. எதுவிதமான மறுப்பு இல்லாமல் அந்த நிலத்தை விற்கிறான். ඔහු කිසිම පැකිලීමකින් නැතුව ඔහු කියලා එය විකුණනවා. அதனுடைய அர்த்தம் என்ன? එහි තේරුම කුමක්ද? அந்த நிலத்திலே ஒரு பொக்கிஷம் இருப்பதை இந்த மனிதன் அறிந்திருக்கவில்லை. මේ වතු හිමියා පවා ඒ පොළවේහි ඒ නිදානයක් තිබෙන බව දැනගෙන සිටියේ නැහැ. ஆகவே அந்த பொக்கிஷம் இவனுக்கு சொந்தமானது இல்லை. එම නිසා මේ වතු හිමියාටත් මේ නිදානයේ අයිති දෙයක් නොවේ. ஒருவேளை இவனுடைய சொந்தக்காரர்கள் வைத்துடைய பொக்கிஷமோ தெரியாது. සමහර විට මේ වතු හිමියාගේ නෑ හිමිකම්ගේ කෙනෙක්ගේ වෙන්නත් இல்லை පුළුවන්. என்றால் இவன் அந்த நிலத்தை வாங்கின போது அதை விற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இந்த இடத்துல ஒரு பொக்கிஷம் இருந்தது. සමහර විට මේ වතු හිමියා මිලදී ගන්නා විට මෙතන මේ ආකාරයෙන් තිබෙන බව ඔහු දන්නේ නැහැ. ஆகவே தான் இந்த இந்த வேலைக்காரன் எந்த தவறும் செய்யல. ඒ නිසා තමයි මේ වැඩ කරපු සේවකයා කිසිම වැරද්දක් කළේ නැහැ. அவன் நேர்மையாக நடந்து கொண்டான். ඔහු ඉතාමත් හොඳින් යහපතින් වැඩ කරා. இப்ப நாங்கள் அடுத்த உவமைக்கு நாங்கள் வருவோம். අපි දැන් දෙවෙනි උපමාව බලමු. இந்த இரண்டாவது உவமையிலே இயேசு சுவாமி சொன்னார், දෙවන උපමාවේ යේසුස් වහන්සේ කියනවා பரலோக ராஜ்யம் ஒரு நல்ல முத்துக்கு, விலை உயர்ந்த முத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. හොඳ මුතු සොයන්නව වෙලෙන්දෙකුට ස්වර්ග රාජ්‍ය සමානයි කියලා ඊළඟ උපමාවෙන් කියවෙනවා. பாருங்க, சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. හොඳ මුතු සොයන්නව වෙලෙන්දෙකුට ස්වර්ග රාජ්‍ය සමානය. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து அதை தனக்கு கொள்ளுகிறான். ඉතා අනර්ග වූ එක මුතු ඇටයක් ඔහුට සම්බවී ඔහු ගොස් තමා සන්තක සියල්ල විකුණා ඒක මිලදී ගත්තේය. நீங்க யோசிக்கலாம், என்னடாப்பா இந்த ஒரு வியாபாரி அவனுக்கு என்னத்துக்கு இந்த முத்து என்று கேட்கலாம். நாங்க දැන් ඔයාලා බලයි මොකටද මේ වෙලෙන්දට මේ මුතු ඇටේ කියලා. அன்றைய நாட்களிலே, ඒ කාලයේදී அதாவது இயேசு கிறிஸ்துவின் காலங்களிலே, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කාලයේදී அந்த கால உலகத்திலேயே மிகவும் விலையேற பெற்றதாய் கணிக்கப்பட்டதுதான் இந்த முத்து. ඒ කාලයේදී ඉතා අගනා දේ තමයි මේ මුතු ඇටය. அந்த முத்தை அந்த காலங்களிலே வாழ்ந்த மனிதர்கள், இந்த முத்து செங்கடல், மத்திய தரைக்கடல், இந்தியா, இந்து சமுத்திரம், இந்த 3 கடல் பரப்பிலே தான் இந்த முத்துக்கள் காணப்படும். ඒ කාලයේදී මේ මුතු ඇටය පැසිෆික් ඉන්දියන් සාගරයත් மெடிட்டேரியன் சி, மத்திய தரைக்கடல், මධ්‍යදරණීය සාගරයත් செங்கடல், රතු මුහුදත් අතර තමයි තිබුණේ. ரைட். அப்ப இந்த பலஸ்தீனாக்கு முன்பதாக இருப்பது என்ன சொல்ற, செங்கடல். මේ පලස්තීනයට ඉදිරිපිට තිබෙන්නේ රතු මුහුදයි. இப்ப யாரும் தண்ணிக்குள்ள டைவ் பண்றேன்னு சொன்னால் அவங்க ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் போட்டு கொண்டு போவாங்க என்ன. මේ කාලේ ඩයිමන්ඩ් කරනවා නම් ඔක්සිජන් මාස්ක් එහෙම දාලා තමයි ඒගොල්ලෝ යන්නේ. ஆனால் அந்த காலங்கள்ல இந்த ஆக்சிஜன், இந்த மாஸ்க் அது ஒன்றுமே கிடையாது. ඒ කාලේදී ඔක්සිජන් මේ මාස්ක් කිසිම දෙයක් තිබුණේ නැහැ. கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு நான் கொஞ்சம் ඒ காட்டுறேன். ගැන මම ඔබට පෙන්눔 කරන්නම්. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தங்களுடைய ஒன்றுமே இல்லை, காகல்ஸ் இருக்காது, தண்ணிக்குள்ள ஸ்விம் பண்ணி போறதுக்கு எதுவுமே இருக்காது. එයාලා ඒ ජලය මත යන්නට ඕන්ට ඒ තිබෙන කිසිම ආම්පන්නයක් තිබුණේ නැහැ. அவர்கள் ஒரு பெரும் மூச்சை எடுத்து ඒගොල්ලෝ ඉතා ඉහළින් හුස්මයක් රැගෙන தங்களுடைய சரீரத்திலே கல்லுகளை கட்டி ඒගොල්ලන්ගේ ශරීරයේ ලණුවකින් බැඳ கடலின் ஆழத்துக்கு அவர்கள் பாய்வார்கள். සමුද්‍රයේ ඉතා ගැඹුරු ස්ථානයට පනිනවා. அவர்கள் சரீரத்தில் இருக்கிறதான அந்த கற்களின் பாரம் சீக்கிரமாய் அவர்களை கடலின் அங்கே சேத்து நிலத்துக்குள்ளே அவர்களை கொண்டு போகும். ඒගොල්ලන්ගේ ශරීරයේ බඳිනු ලබන ඒ ගල් වලින් ඒ බරටම ඒ ගැඹුරු මුහුදට ගෙනියනවා. ஏறக்குறைய 3-4-5 நிமிடங்கள் தண்ணீருக்குள்ளே சுவாசிக்காமல் அவர்கள் எடுத்த சுவாசத்தை தங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு தண்ணீருக்குள்ளே විනාඩි 3-4-5ක්ම ඒගොල්ලන් හුස්ම නොගෙන ඒ වතුරේම ඒගොල්ලන් යට වී සිටිනවා. அவர்கள் அங்கே போய் தங்களுடைய கைகளினாலே தடவி அங்கே இருக்கிறதான மட்டியை, ஆயிஸ்டர் என்று சொல்வார்கள், பெரிய மட்டி, இங்க இருக்கிற சின்ன மட்டியில பெரிய மட்டியை அவர்கள் கண்டுபிடித்து அதை கைகளினாலே பறித்து அதை மேலுக்கு கொண்டு வருவார்கள். මෙයාලා ඒ යට ගිහිල්ලා ඒ අර මුතු ඇටේ ඇතුලේ තිබෙනව ඒ දේ අතගා බලා ඒ සියල්ලක්ම අරගෙන එළියට එන්නේ. அந்த மட்டிக்குள்ளே தான் இந்த முத்து இருக்கிறது. ඒ மட்டிக்குள்ள முட்டி இருக்கு, முட்டி இல்ல முத்து இருக்கு. மட்டி
ඒගොල්ලන් අර මුතු ඇටේ තියෙන්නේ ඒ සිප්පි කටුව මැද ඒක ඉතාමත් අගනා දෙයක්. ඒ ඇතුලේ තමයි මුතු ඇටේ තිබෙන්නේ. சிஸ்டர் நீங்க சிங்களம் டிக்ஷனரி கொஞ்சம் பழகணுமா? சரி. இப்ப அவர்கள் தங்கள் அந்த முத்தை பெற்றுக்கொள்வதற்கு தங்கள் உயிரையே பணயம் வைத்து அந்த தண்ணீருக்குள்ளே பாய்வார்கள். ඒගොල්ලන්ගේ ජීවිතේම පූජා කරමින් තමයි මේ මුතු ඇටේ ලබා ගැනීම පිණිස ඒ වතුරට බහින්නේ. சில வேளைகளிலே சுறா மீன் வந்து அவர்களை பிடித்து தின்று கொண்டே போயிடும். සමහර වෙලාවට මහත් මත්ස්‍යව ඇවිල්ලා ඒගොල්ලෝ ගිල දමනවා. இவர் சில வேளைகளில் எவ்வளவு ஆழம் என்று அவர்களுக்கு தெரியாததினால் தங்களிடத்தில் சரீரத்தில் கல்லை கட்டி பாய்கிறதினால் ஆகியும் ஆழத்துக்கு அவர்கள் போகின்ற போது தண்ணீருடைய அந்த பிரஷராலே அவர்களுடைய வயிறு வெடித்து அவர்கள் தண்ணீருக்குள்ளே செத்து போய் விடுவார்கள். ඉතා මහත් ගල් වලින් ඒගොල්ලන්ගේ බඩවල් එහෙම බැඳගෙන යනකොට බහිනකොට ඒ ප්‍රෙෂර් එක වැඩි වෙලා සමහර වෙලාවලට ඒගොල්ලන් මැරෙන අවස්ථාවනුත් තිබෙනවා. ஆகவே அவர்கள் தங்களுடைய உயிரையே பணயம் வைத்து இந்த விளை மதிப்பற்ற இந்த முத்துக்களை பெறும்படிக்காக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ඒගොල්ලන්ගේ ජීවිතය යාගයක් කොට තමයි මේ වටිනා මුතු ඇටය ගැනීමට ඒ වතුරට බහින්නේ. இந்த காலங்களிலே எப்படி எங்களுக்கு தங்கம் முக்கியமா இருக்கோ මේ කාල පරිච්ඡේදයේ කොපමණ අගේද රත්තරන් அந்நாட்களிலே முத்து தான் மிகவும் விலையேற பெற்ற ஒரு வஸ்துவாய் காணப்பட்டது. ඒ කාලයේදී තාමත් අගනා වස්තුව හැටියට මුතු ඇටේ තමයි තිබුණේ. தமிழிலே இந்த இடத்துல சொல்லப்படுகிறது முத்துக்களை தேடுகிற வியாபாரி என்று சொல்லி. මුතු ඇටයක් සොයන්නා වූ වෙලෙන්දෙකුට සමානය කියලායි මේ වචනේ ஆனால் තිබෙන්නේ. இதனுடைய இயேசு சுவாமி பயன்படுத்தின கிரேக்க சொல் எம்பரோஸ் என்று சொல்லப்பட்டதான அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஹோல் சேல்ஸ்மன். அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்றது? மொத்த வியாபாரியா? மொத்த வியாபாரி வியாபாரி தான் இந்த பெருமதி மிக்க முத்தை தேடி திரிந்தான் என்று சொல்லி வேதத்தில் இயேசு சொல்லுகிறார். ග්‍රේක භාෂාවෙන් කියන හැටියට එතන සඳහන් කරලා තිබෙන්නේ සියලුම බඩුව වෙලෙන්දෙක් සාමාන්‍යයෙන් ලොකු ව්‍යාපාරයක් ගන්නකොට සෑම දෙයක්ම ගන්නා වූ හැටියටයි එතන සඳහන් කරන්නේ. எதற்காக இவன் இந்த முத்தை தேடினான்? කුමක් හේින්ද මේ මුතු ඇටය ඔහු සෙව්වේ? இப்ப எங்களுடைய வழக்கத்துக்கு நாங்க வருவோம். අපේ චාරිත්‍රයේ හැටියට අපි එමු. கையில பணம் இருந்தால் අපේ අතේ සල්ලි තිබුණොත් அது பேங்க்ல தான் போட்டாலும் எப்படியோ அது கரைந்து போய்விடும். අපි බැංකුවට දැම්මත් ඒක කොහොම හරි දියවි යනවා. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? நீங்க போய் அந்த பணத்துக்கு தங்கத்துல ஒரு மாலையோ காப்போ ஏதோ ஒன்றை நீங்க வேண்டுறீங்க. ඔයාලා මොනවද කරන්නේ? ගිහිල්ලා රත්තරන් වලින් මාලයක් හෝ වලල්ලක් ගන්නට යනවා. இல்லாட்டி இன்னொரு சிலர் போய் நிலங்களை வாங்கி வைப்பார். තවත් සමහර අය ගිහිල්ලා බිම් කොටස් ගන්නවා. இன்னொரு சிலர் போய் வீடுகளை வாங்கி வைப்பார். තවත් සමහර අය නිවස් ගන්නවා. வாகனம் வேணா அது கரைஞ்சு போயிடும். அம்மோ. වාහන ගත්තොත් ඒක නැති වී යනවා. ஆனால் இந்த பொருட்களை தங்கம், நிலம், வீடு இவற்றான காரியங்களை வாங்கினால் அதனுடைய பெருமதி நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டு போகும். නමුත් රත්තරන්, ගෙවල් නැත්නම් බිම් කොටස් ගන්නකොට දවසින් දවස එහි වටිනාකම වැඩි වෙනවා. அதே போன்றுதான் அந்நாட்களிலே இந்த ஐசுவரியவான்கள் தங்களுடைய பணத்தை இப்பேற்பட்டதான முத்துக்களை வாங்கி அதை பத்திரப்படுத்தினார். ඒ නිසා තමයි ඒ කාලේ මේ ඓශ්වර්ය ඔක්කොම සියල්ලක්ම මේ මුතු ඇටේ වගේ දේවල් අරන් තියාගත්තේ. இப்ப இந்த முத்துக்கள் விலை மதிப்பற்றது. මේ මුතු ඇට ඉතා අගනයි. சாதாரண மனுஷர்களால் அந்த முத்துக்களை வாங்கவே முடியவில்லை. සාමාන්‍ය මිනිසෙකුට ඒ මුතු ඇටය ලබා ගන්න බෑ. இந்த முத்து எவ்வளவு விசேஷமா இருந்தது என்று சொன்னால் මේ මුතු ඇටේ විශේෂත්වය මොකක්ද කිව්වොත් அன்றைய காலங்களிலே எகிப்து ராஜ்யம் தான் இந்த உலகத்தின் வல்லரசு நாடாக இருந்தது. ඒ කාලේදී එජිප්තු රාජ්‍යය තමයි ඉතාමත් අගනා හැටියට තිබුණේ. இந்த எகிப்து ராஜ்யத்தில் இருக்கிறதான ஐசுவரியவான்கள் එජිප්තු රාජ්‍යයේ තිබුණා වූ ධනපතියෝ இந்த முத்தை வைத்து அதை அவர்கள் நமஸ்கரிப்பார்கள். මේ මුතු ඇටේ තියලා තමයි ඒගොල්ලන් නමස්කාර කරන්නේ. அந்த நமஸ்கரிப்பு ரோமா ராஜ்யத்துக்குள்ளும் அது கடந்து வந்தது. මේ නමස්කාරය රෝම අධිරාජ්‍යයටත් ආවා. அதைத்தான் அங்கே நாங்கள் ஆதி கிறிஸ்தவ திருச்சபையிலே இப்பேற்பட்டதொரு பிரச்சனையை நாங்கள் ඒ பார்க்கின்றோம். නිසා තමයි අපි අපොස්තල කාලයේදී මේ වගේ ප්‍රශ්න ඇති වුණේ. ஐசுவரியவான்கள் தங்களிடத்தில் இருக்கிற ஐசுவரியத்தை உலகத்தாருக்கு காண்பிப்பதற்காக ධනපතිය තමන්ගේ ධනය ලෝකයට පෙන්눔 කිරීම පිණිස இந்த முத்துக்களினால் அவர்கள் மோதிரங்களை செய்தார்கள். මේ මුතු ඇට වලින් ඒගොල්ලන් මුදු සාදාගත්තා. மாலைகளை செய்தார்கள். මාල සාදාගත්තා. தோடுகளை செய்தார்கள். කරාබු සාදාගත්තා. மூக்குத்திகளை செய்தார்கள்.
මේ නහයට ගහන කරාබුත් ගහත් அவர்கள் தலையிலே இந்த முத்துக்களை தங்களுடைய தலைமயிரிலே அவர்கள் பின்னினார்கள். එයාලගේ ඔළුවේත් මේ මුතු ඇට වලින් ඒ ගෙතීමට ගත්තා. அவர்கள் தங்கள் காப்பு வளையங்களிலே இந்த முத்துக்களை தரித்து கொண்டார்கள். ඒගොල්ලන්ගේ වලලු වලටත් ඒ මුතු ඇට දැම්මා. ஆகவே எவர்களிடத்திலே இந்த முத்து காணப்படுகின்றதோ කාගේ ගාව මේ මුතු ඇට දකින්නට அவர்கள் ලැබෙනවද? சமுதாயத்திலே ஐசுவரியவன்களாய் கருதப்பட்டார்கள். ඒගොල්ලන් ඒ සමුදායේ ඉතා ධනපතිව හැටියටයි පෙන්눔 இது කරේ. சபைக்குள்ளே ஒரு பிரச்சனையை கொண்டு මේක வந்தது. සභාව ඇතුලේ ලොකු ප්‍රශ්නයක් වුණා. ஏழை விசுவாசிகள் சபைக்கு நேரத்தோட வந்துருவாங்க. ඉතාමත් දිලුඳු ඇදහිල්ලෝ ඉතාමත් කලින්ම මේ සභාවට පැමිණෙනවා. மே சபாவனே ஏ සභාවට சபாவனே පැමිණෙනවා. அப்ப அவர்கள் வேளைகள் வந்து கர்த்தரை நேரத்தோடு வந்து ஆண்டவரை ஆராதிப்பார்கள். එයාලා කලින්ම ඇවිල්ලා දෙවියන් වහන්සේව නමස්කාර කරමින් සිටිනවා. ஆனால் இந்த ஐசுவரியவான்கள் ஆராதனை அரவாசியால நடக்கக்குள்ளதான் வருவார்கள். නමුත් මේ ධනපතිවෝ දේව නමස්කාරයේ මගදී තමයි එන්නේ. அவர்கள் எல்லாருக்கு முன்னாலே தங்களுடைய இந்த 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 முத்துக்களை காண்பித்துக் கொண்டு அவர்கள் எல்லாருக்கு நடுவில் வந்து முன்னே இருக்கிற வெள்ளனையோட வந்து உட்கார்ந்த ஆசனத்துல உட்கார்ந்தவங்களை கீழே தள்ளி அவர்கள் அந்த ஆசனத்திலே உட்கார்ந்தார்கள் என்று யாக்கோபு எழுதின நிருபத்திலே நாங்கள் பார்க்கிறோம். අපි යාකෝබ් පොතේ බලනවා මේ ධනපතියෝ ඒ කාලයේදී කලින්ම පැමිණියා වූ ඒ දිලිඳු ඇදහිලි වන්තයන්ව ඒ පුටු වලින් ඒ ආසන වලින් ඉවත් කරලා ඒගොල්ලන්ගේ ඉතා අගනා වස්තුන් වලින් සැරසී බව පෙන්눔 කරන්නට ඒ ස්ථානයේ ඒගොල්ලන් ගන්නවා. இந்த ஏழை விசுவாசிகளும் அவர்கள் இவ்விதமாய் ஐசுவரியவான்கள் வருகிறதை கண்டதும் அவர்களுக்கு கதிரையை கொடுத்து விட்டு இவர்களுடைய காலடியிலே உட்கார்ந்து கர்த்தரை சேவிப்பார்கள். මේ දිලිඳු ඇදහිලි වන්තයෝත් මොනවද කරන්නේ? ඒගොල්ලන් එනවා දැක්ක ගමන්ම ඒ ආසනේ එයාලට දීලා එයාලගේ පාදයට තමයි ඉඳගෙන ඒගොල්ලන් නමස්කාර කරන්නේ. இதை யாக்கோபு எதிர்த்தான். මෙය යාකෝබ් එය පිළිගත්තේ නැහැ. பவுல் විරුද්ධ அப்போஸ்தலன் වුණා. எதிர்த்தான். පවුල් එයට විරුද්ධ වුණා. இதுக்காகத்தான் பவுல் சொன்னான் எல்லாரும் பொம்பளையில பார்த்து முக்காடு போடுங்கடி. මේ නිසා තමයි පවුල් කිව්වේ සෑම සියලු දෙනාම මුක්කාඩු දාන්න இப்ப කියලා. விளங்குதா ஏன் சபையில முக்காடு போட வந்தேன்னு சொல்லி? ඇයි දන්නවද දැන් අර ඔළුව වසා ගන්න කියලා දාපු කාරණාව? ரெண்டு வசனங்களை நான் வாசித்து காண்பிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். තිමෙත්තු දෙවනි පරිච්ඡේදය 9වෙනි වචනේදී නවවෙනි. இஸ்ரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது பாத்தீங்களா பாத்தீங்களா இது சபையிலே இருக்கின்றதான விசுவாசிகளை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு சொல்றான் இப்படி செய். එසේම ස්ත්‍රීන් ලජ්ජාවෙන් සහ විනීත භාවයෙන් යුක්තව ඔබින වස්ත්‍ර ඇඳ ඉසගේ ගෙතීමෙන්වත් රත්නින්වත් මුතු වලින්ද අනර්ග වස්ත්‍ර වලින්ද නොව விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரித்து சபைக்கு வர வேண்டாம் என்று என்று சொல்லுகிறான். අනර්ග වස්ත්‍ර වලින් නොව අනර්ග වස්ත්‍ර වලින් නොව එසේ එන්න එපා කියලායි පවුල් කියන්නේ. சபைக்குள்ளே உயர்வு தாழ்வு கிடையாது. සභාව තුල දේවස්ථානයේ තුල උසස් පහත් කිසිම දෙයක් නැහැ. சபைக்குள்ளே ஐசுவரியவான் எளியவன் என்று கிடையாது. සභාව තුල ධනවතුන් හා දිලිඳුන් කියා කිසිම දෙයක් නැහැ. சபைக்குள்ளே படித்தவன் படியாதவன் என்று கிடையாது. සභාව තුල අධ්‍යයනය කරාත් අධ්‍යයන නොකරාත් කියලා කිසිම දෙයක් නැහැ. கர்த்தருடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஒரே நிலையிலே தான் காணப்படுகிறார்கள். ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයේ සෑම සියලු දෙනාම එකාකාරයටයි පෙන්눔 කරන්නේ. ஆகவே இந்த சபையிலே பெரிய பிரச்சனை. ඒ නිසා ඒ සභාවේ ලොකු ප්‍රශ්නයක්. சரித்திரம் கூறுகிறது. ඉතිහාසය කියනවා அந்த நாட்களிலே ஐசுவரியவான்கள் ඒ කාලේ ධනපතියන් தங்கள் மனைவிக்கு இப்படியான முத்துக்களை அவர்கள் வாங்கி கொடுத்து තමන්ගේ බිසවට තමන්ගේ භාර්යාවට මේ ආකාරයේ මුතු ඇට ලබා දී அந்த முத்துக்களினால் அவர்கள் தங்கள் தலைமயிரை அவர்கள் சிங்காரிப்பார். ඒ මුතු ඇට වලින් තමයි ඒගොල්ලන්ගේ ඉසකේ සිතාමත් ලස්සනට අලංකාර ලෙස ගොතන්නේ. அவர்களுக்கு நடுவளைஞ்ச போய் இப்படி எல்லாம் முத்து இது இந்த பிளாஸ்டிக் முத்து இல்ல ஒரிஜினல் முத்து. ඒ ප්ලාස්ටික් මුතු ඇට නෙමෙයි ඉතාමත් ඇත්ත මුතු ඇට. ஆகவே இன்றைக்கு நீங்க போடுற எல்லாம் பிளாஸ்டிக்கால ஸ்டிக்கரால ஒட்டுற விளையாட்டெல்லாம் அன்றைக்கு ஐசுவரியவான்கள் உண்மையான முத்துக்களால் தங்களை அலங்கரித்துக் கொண்டார். මේ කාලේදී ඕගොල්ලන් ප්ලාස්ටික් වලින් සරසන දේවල් ඒ කාලේදී ඇත්ත වශයෙන්ම ඒ මුතු ඇටෙන් තමයි සරසා ගත්තේ. இவைகளை பற்றி பேசும்போது இதனுடைய கருத்தை தான் இந்த ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். මේ උපමාවන් දෙක ගැන කියනකොට තමයි මේ ජනතාව මේ ගැන තේරුම් ගත්තේ. சரி, இன்றைக்கு
ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பொக்கிஷமும் இந்த முத்தையும் அவருடைய ராஜ்யத்துக்கு ஒப்பனையாய் அவர் பேசுகிறார். මේ උපමාවන් ගැන මේ මුතු ඇටේ උපමාව මේ නිදාණය මේ වස්තුව ගැන උන්වහන්සේ ඒට උපමා කරනවා. இந்த இயேசு சுவாமி சொன்னார், යේසුස් වහන්සේ කියනවා அவசர பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். ස්වර්ග රාජ්‍ය පොළොවට මිල නියම කළ නොහැකි දෙයක් කියලා පෙන්눔 කරනවා. திரும்ப 45வது வசனத்தில் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னார். 45 වෙනි වචනයේ කියනවා ඊතා මුතු ඇටයක් වෙලෙන්දෙකු සොයනවාට සමානයි කියලා. இன்றைக்கு காலையிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இந்த படிப்பினையில இருந்து இந்த ரெண்டு உவமைகளிலே இருந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கற்றுக்கொள்ளக்கூடிய 6 சத்தியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். අද උදෑසන මේ උපමාවන් දෙකෙන්ම අප අධ්‍යයනය කරන්නව ප්‍රතිපත්ති 6ක් ගැන මම ඔබට පෙන්눔 කරන්න යනවා. முதலாவது சத்தியம் என்னவென்றால், පළවෙනි සත්‍යතාවය නම් the kingdom is priceless in value. தேவனுடைய ராஜ்யம் விலை மதிப்பற்றது. දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය මිල නියම කළ නොහැකි දෙයකි. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு கல்வாரி சிலுவையிலே கொடுக்கின்ற பாவ மன்னிப்பு அது விலை மதிப்பற்றது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කුරුස ගසේදී එක් මිනිසෙකුගේ පාපය නැති කරන එක ඊටමත් මිල නියම කළ නොහැකි දෙයකි. இந்த ஒரு மனிதன் எவ்வளவு செல்வத்தை கொடுத்தும் அவனுடைய பாவத்தை நீக்கவே முடியாது. මිනිසෙ කොපමණ ධනය දීලත් ඔහුගේ පාපය නැති කරන්නට බෑ. அவன் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தனக்காக மரித்ததை விசுவாசிக்கும் போதுதான் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තමා වෙනුවෙන්ම තමාගේ පාපය වෙනුවෙන් ක්‍රුස ගසේ එල්ලුවේ මරුණයි කියලා විශ්වාස කළොත් පමණයි அவனுடைய பாவங்கள் அங்கே மன்னிக்கப்படுகிறது. ඔහුගේ පව් කමා කරනු ලබන්නේ. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். පව් කමා කිරීමේ ඒ නිශ්චිත භාවය ඔහු ලබා ගන්නේ. எவ்வளவு கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து தாள தர்மணங்களை செய்தாலும் கூட කෝටි ගණන් මිල මුදල් උපයාගෙන දාන ධර්මය දුන්නත් உன் பாவங்கள் மன்னிக்கப்படவே முடியாது. ඔබගේ පාප කිසි කලකවත් පව් කමාව ලබන්නේ නැහැ. அதே போல ரட்சிப்பு, ඒ වගේම ගැලවීම. முதலாவது மனிதன் பாவம் செய்ததினாலே පළමු කොට මිනිසයා පව් කළ இந்த නිසා பூமியில இருக்கிற எல்லா மனுக்குலமும் நரகத்தை நோக்கி போகிறது. මේ පොළොව තලයේ තිබෙන සෑම ජීවයක්ම නරක ආදියට යනවා. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து නමුත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ இந்த மனுக்குலத்தினுடைய தண்டனை அவர் தன்மேலே சுமக்கிறார். මනුෂ්‍ය ජාතියේම මුළු පාපයම උන්වහන්සේ කරපිටට ගන්නවා. இன்று அவரை நாங்கள் விசுவாசிக்கின்ற போது අද උන්වහන්සේව අපි අදහන විට அந்த நித்திய அழிவிலே இருந்து நாம் காக்கப்படுகின்றோம். ඒ සදාකාල ගින්දරට නොගිහින් අපි ගැලවීම ලබනවා. அவர் எங்களை நித்திய ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு சேர்க்கிறார். උන්වහන්සේ නිත්‍ය ජීවනයට අප පමුණුවනවා. சமாதானம் உண்டாகிறது. සමාදානය අපට ලැබෙනවා. சந்தோஷம் සතුට අපට உண்டாகிறது. ලැබෙනවා. நீங்கள் எந்த விதத்திலும் இந்த உலகத்தில் எதைத்தான் செய்து இவற்றை பெற்றுக்கொள்ள முடியாது. ඔබ මේ ලෝකයේ කොපමණ දේ කළත් කිසිම දවසක සමාදානය සතුට ලබන්නට බෑ. எந்த ஒரு மனிதனாலும் எதைத்தான் செலவு பண்ணியும் கர்த்தராகிய இயேசுவை தன் பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளவே අද முடியாது. මිනිසෙකුට කොපමණ මිල මුදල් උපයාගෙන ඒවා ඔහු වෙනුවෙන් වැය කරලවත් ඔහුට යේසුස් වහන්සේ ඔහුගේ පැත්තට නම්ව ගන්න බෑ. எந்த ஒரு மனிதனும் தன்னிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் வித்தும் கூட அங்கே அவன் பரலோகம் போக முடியாது, தேவனோடு இணைய முடியாது. මිනිසෙකු ගාව තිබෙන ධන සම්පාර සෑම දෙයක්ම විකුණලා ඔහුගේ කැමැත්තට ස්වර්ග රාජ්‍යයට යන්නට බෑ. දෙවියන් වහන්සේ සමග ඒ සමගිතාවය ලබා ගන්නට ஒரு බෑ. மனிதன் எந்த கலாசாலைக்கு போயும் கூட தேவனுடைய அறிவை அவனாலே அடைய முடியாது. ඒක මිනිසෙකුට කොයිතරම් අධ්‍යයනය කරන්න පුළුවන් විශ්වවිද්‍යාලයට ගිහිල්ලත් ඔහුට ඒ ඥානය ලබා ගන්නට බෑ. எப்பொழுது ஒரு மனிதன் ஆண்டவருடைய பாதத்திலே தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறானோ කවදද උන්වහන්සේ ස්වාමීන් වහන්සේගේ පාදයට ඔහුව කැප කරනවද? அப்பொழுதுதான் இலவசமாக அவன் அவற்றை பெற்றுக் கொள்கிறான். එදින තමයි ඔහු ඊට නොමිලේම ඒ සියල්ලක්ම ලබා ගන්නේ. பணம் கொடுத்து, செல்வத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து ஒருபோதும் ஒரு மனிதனை
எந்த ஒரு மனிதனாலும் தேவனை சம்பாதித்துக் கொள்ளவே முடியாது. බඩු දීලා මුදල් දීලා වස්තු සම්භාර දීලා ස්වාමින් වහන්සේව අපේ පැත්තට ගන්නට බෑ. මනුෂ්‍යයා පැත්තට ගන්නට බෑ. இதை நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். මේ ඊටමත් පැහැදිලි ලෙස ඔබේ සිතට தேவனுடைய ගන්න. ராஜ்யம் விலை மதிப்பற்றது. දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය මිල නියම කළ නොහැකි දෙයකි. ஒரு மனிதன் தேவனை தேடாமல் தன்னுடைய சம்பாத்தியத்தை செலவு பண்ணி தேவனை அடைய முடியாது. එක මිනිසෙකුට දෙවියන් වහන්සේව සොයන්නේ නැතුව තමාගේ නිදාණය තමාගේ වස්තුන් තියාගෙන දෙවියන් වහන්සේව සොයන්නට බෑ. ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யம் விலை மதிப்பற்றது. දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය මිල නියම කළ නොහැකි දෙයකි. இரண்டாவது දෙවෙනි කරුණ நாங்கள் இரண்டாவது சத்தியம் என்னதை கற்றுக்கொள்றோம் என்றால் අපි දෙවෙනි සත්‍යතාවය මොනවද අපි අධ්‍යයනය කරන්නේ? தேவனுடைய ராஜ்யத்தை දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය எங்களுடைய பிரத்யட்ச கண்களால் பார்க்கவே முடியாது. අපගේ ස්වාභාවික ඇස් වලින් බලන්නට බෑ. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தான் ராஜாவாய் இருந்தார். ඊශ්‍රායෙල් ජනතාවට දෙවියන් වහන්සේ තමයි රජෙක් හැටියට තිබිටියේ. ஆனால் அக்காலங்களிலே உலகத்தில் இருந்த மற்ற எல்லா ராஜ்யங்களுக்கும் கண்காண ஒரு தெய்வம் ஒரு ராஜா இருந்தார். මුළු ලෝකයේම ராஜ்யங்களுக்கு සෑම සියලු රාජ්‍යයන්ට கண்காண்ற ராஜா இருந்தார். ඇස් පෙනෙන විදියට රජෙක් හිටියා. என்ன சொல்ல போனால் மனிதன் ராஜாவாய் இருந்தார். මිනිසෙක් රජෙක් හැටියට හිටියා. ஆனால் கர்த்தருடைய ஜனங்களுக்கோ தேவன் ராஜாவாய் இருந்தார். නමුත් දෙවියන් වහන්සේගේ දේව ජනතාවට දෙවියන් වහන්සේ රජෙක් හැටියට හිටියා. அவருடைய தீர்க்கதரிசி கூடாக அவர் தன்னுடைய ஜனங்களோடு பேசி வழி நடத்தினார். උන්වහන්සේගේ දිවැස්වරුන් මගින් උන්වහන්සේ කතා කළ ඒගොල්ලන් තම සමග සම්බන්ධතාවය கர்த்தருடைய තිබුණා. ஜனங்களுக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பி வருகின்ற போது දෙවියන් වහන්සේගේ ජනතාවට විරුද්ධව සතුරන්නේ පැමිණෙන විට தேவன் அவர்களுக்கு முன்பதாய் கடந்து போனார். දෙවියන් වහන්සේ උන් ඉදිරිපිටටම ගියා. அவர்கள் ராஜ்யம் கடந்து போவதை தங்கள் கண்களினால் பார்க்க முடியவில்லை. නමුත් දෙවියන් වහන්සේ ඔවුන්ව පසු කරගෙන යන එක ඒගොල්ලන්ට ඇස් වලින් බලන්නට බෑ. கண் காண்கின்ற ஒரு ராஜா அவர்களுக்கு இருக்கவில்லை. ඇස් වලට පේනෙන ආකාරයට රජෙක් ඔවුන්ට හිටියේ නැහැ. இதே போன்றுதான் ඒ ආකාරයටමයි தேவனுடைய ராஜ்யத்தை எங்கள் கண்களினால் நாங்கள் பார்க்க முடியாது. දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය අපේ දැස් වලින් බලන්නට බෑ. அதனாலே தான் நாங்கள் இவ்விதமாய் சத்தம் போட்டு ஆண்டவரை துதிக்கின்ற போது ඒ නිසා තමයි මේ ආකාරයට අපි ශබ්ද නගා දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන විට ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு දෙවියන් වහන්සේව නොහඳන අය அது ஒரு பைத்தியமாய் ඒක தோன்றுகிறது. මහා පිස්සුවක් වගේ පේන්නේ. அவர்கள் கேட்கிறார்கள், එයාලා අපෙන් අහනවා ஏன் சத்தம் போட்டு ஜெபிக்கிறீங்க? ඇයි කෑ ගහලා යාඥා කරන්නේ? ஏன் கை தட்டி ஜெபிக்கிறீங்க? ඇයි අත්පුලසන් කරන්නේ? ஏன் இவ்வளவு சத்தமா பாட்டு பாடுறீங்க? ඇයි මේ ආකාරයෙන් ශබ්දයෙන් ஏன் ගීත ஒவ்வொரு කියන්නේ? நாளும் வந்து ஜெபிக்கிறீங்க? ඇයි හැමදාම ඇවිත් යාඥා කරන්නේ? எங்களை சூழ இருக்கிறவங்க கேட்கிறாங்க. අපේ අවට ඉන්න අය අපෙන් අහනවා. அது நிமித்தம் கல்லுகளையும் அறிகிறார்கள். ඒ වෙනුවට අපිට ගල් පවා ගවසනවා. இதற்கு காரணம் என்ன? මේට හේතුව කුමක්ද? தேவனுடைய ராஜ்யத்தை அவர்களால் பார்க்க දෙවියන් முடியாது. වහන්සේගේ රාජ්‍ය ඔවුන්ට බලන්නට බෑ. 1 கொரிந்தியர் 2:14 வசனத்திலே 1 කොරින්ති 2:14 வேதம் சொல்லுகிறது, දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். නමුත් ජම්මික මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේගේ ආත්මයන්න් වහන්සේ කාරණා පිළි නොගනී. யார் இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன்? කාටද ජම්ම ස්වභාවය තිබෙන්නේ? இந்த உலகத்திலே சாதாரணமாய் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன். මේ පොළොව තලයේ සාමාන්‍ය ඉපදෙන සෑම මිනිසෙක්ම ජන්ම ස්වභාවයෙන් அவனுக்கு ඉපදෙන්නේ. தேவனை குறித்த அறிவு இல்லை. ඔහුට දෙවියන් වහන්සේ ගැන කිසිම පැහැදීමක් அவனுடைய නැහැ. மனக்கண்கள் குருடாய் இருக்கிறது. ඔහුගේ මනස නැමැති හිත අඳුරු බවට පත් වෙලා அவன் තිබෙනවා. இன்னுமாய் ரட்சிக்கப்படவில்லை. ඔහු තවම ගැලවීම ලබා නැහැ. அவன் நரகத்தை நோக்கி போகின்ற ඔහු மனிதன். නරකාදිය කරා යන මිනිසෙක්. ஆண்டவர் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ කියනවා இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ මේ ජම්මික මනුෂ්‍යයා தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளவே மாட்டான். දෙවියන් වහන්සේගේ ආත්මයන්න් වහන්සේ කාරණා ඔහු පිළි නොගනී. அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். ඒවා ඔහුට මෝඩකමය. சொல்லுவாங்களே, ஏன் பைத்தியக்காரன் போல கத்துறீங்க? ඇයි කියන්නේ ඇයි පිස්සු වගේ කය ගහන්නේ කියලා? ஏன் பைத்தியக்காரன் போல நடந்து கொள்றீங்க? ඇයි පිස්සු වගේ හැසිරෙන්නේ කියලා எங்களை අහනවා. போல இருங்களேன். අපි වගේ ඉන්න කියයි. ஒரு மணத்தில ஆராதனை சத்தம் போடாம வேத வேர்க்காம அப்படி ஆராய்ச்சி
ஆராதிச்சிட்டு போங்களேன். එක පැයක් නමස්කාර කරන්න ඊටම දාඩිය දාන්න නැතුව නිශ්ශබ්දව ඉඳගෙන යාඥා කරලා යන්න කියයි. ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுக்கு தேவனை ஆராதிக்கிறது ஒரு பைத்தியமாய் ජම්මික ස්වභාවය ඇති මනුෂයාට දෙවියන් වහන්සේව නමස්කාර කිරීම එක පිස්සුවක් වගේ. ஏனென்றால் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அவன் அறிய மாட்டான். ඒවා ආත්මික ලෙස විමසිය යුතු බැවින් ඒවා දැනගන්නට ඔහුට බැරිය. ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுடைய ஆவி மரித்ததாய் இருக்கிறது. ජම්මික ස්වභාවයෙන් ඉපදෙන මනුෂයාගේ ආත්මය මැරී තිබෙනවා. வேதம் சொல்லுகிறது தேவனோ ஆவியாய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් හැටියටයි සිටින්නේ. அப்போ ஒரு மனிதன் அந்த ஆவியாய் இருக்கிற தேவனை ஆராதிக்கிறதா இருந்தால் தொடுகிறதா இருந்தால் அவன் ஆவியிலே தான் ஜெபிக்க வேண்டும் துதிக்க வேண்டும். ආත්මිකව සිටිනා වූ දෙවියන් වහන්සේව ආත්මික ආකාරයෙන් තමයි මනුෂයෙක් නමස්කාර කළ යුතුයි. ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுடைய ஆவி அங்கே மரித்து இருக்கிறது. ජම්මික ස්වභාවයෙන් ඉපදෙනා වූ ඒ මනුෂයාගේ ආත්මය මැරී තිබෙනවා. அந்த மனிதன் கல்வாரி சிலுவையினிடத்திலே வருகின்ற போது ඔහු කල්වාරි කුරුසිය ළඟට ඒ ජම්මික මනුෂයා පැමිණෙන විට இயேசுவின் இரத்தத்தால் அவன் கழுவப்படுகின்ற යේසුස් போது ක්‍රිස්තුස් වහන්සේගේ එළින් ඔහු සෝදන විට இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் යේසුස් ஏற்றுக்கொள்ளுகின்ற ක්‍රිස්තුස් போது වහන්සේව තමාගේම ගැලවුම් කරු ලෙස පිළිගන්නා විට அவனுடைய ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். ඔහුගේ ආත්මය கரங்களை ඔහු தட்டி நன்றி පුබුදනවා. சொல்லலாம். நல்லா. ஹல்லேலூயா. හලෙලූයා. ஹல்லேலூயா. கல்வாரியிலே உன்னுடைய ஆவி உயிர் பெற்றது. කල්වාරි කුරුසියේදී ඔබගේ ආත්මය ජීවිත භවයෙන් ඔහු පිබිදෙනවා. இயேசு சுவாமி சொன்னார் යේසුස් වහන්සේ කියනවා பிதாவுக்கு பிரியமான ஒரு ஆராதனை இருக்கு. පියාණන් වහන්සේට කැමති නමස්කාරයක් තිබෙනවා. அந்த ஆராதனை என்னவென்றால் ඒ නමස්කාරය කිමෙක්ද කිව්වොත් ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகின்ற ஆராதனை. ආත්මයනොත් සත්‍යතාවයනොත් නමස්කාර කිරීමයි. அப்ப நீங்க ரட்சிக்கப்படாமல் ஆராதித்தால் ඔබ ගැලවීම නොලැබ නමස්කාර அந்த කළොත් ஆராதனையிலே தேவன் பிரியப்படுகிறவர் ඒ அல்ல. නමස්කාරයේදී දෙවියන් වහන්සේ ප්‍රිය වෙන්නේ නැහැ. உங்களுடைய ஜெபத்திலே அவர் பிரியப்படுகிறார். ඔබගේ යාඥාවේ ඔහු ප්‍රිය වන්නේ නැහැ. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். ඒ තමයි මෙතන පවුල් අපොස්තලවරු කියන්නේ. ரட்சிக்கப்படாத மனிதனுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் பைத்தியமாக தோன்றும். ගැලවීම ලබන්න නොලබා සිටින මනුෂ්‍යයාට මේ ආත්මික ජීවිතය පිස්සුවක් බවටයි පේන්නේ. பிறகு 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்துக்கு வாங்க. 2 කොරින්තිය 4 වෙනි පරිච්ඡේදයේ 17 17 18 வசனம். 17 நான் சொல்றேன், நாங்கள் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு நாங்க எங்கட தேவனுடைய ராஜ்யத்தை எங்கட கண்களால் காண முடியாது. පෙනෙන දේ නොව නොපෙනෙන දේ බලා සිටින වූ අපට தேவனுடைய ராஜ்யத்தை எங்கள் கண்களால் காண முடியாது. දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය අපට අපේ දැස් වලින් බලන්නට බෑ. எங்கள் நடுவிலே உலாவுகிற தேவனை எங்கள் கண்களால் காண අප முடியாது. මැදියේ සැරිසරන්නා වූ දෙවියන් වහන්සේව අපට අපේ දැස් වලින් බලන්නට බෑ. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ඒ තමයි දේව වචනයෙන් කියවෙන්නේ. நாங்கள் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறபடியினால் අප නොපෙනෙන දේ කරා අපි බලන නිසා இந்த உபத்திரவம் சீக்கிரமாய் நீங்கி போகும். මේ උපද්‍රවය අපෙන් ඉතා ඉක්මනින් 18வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகள் நித்தியமானவைகளாய் இருக்கிறது. පෙනෙන දේ නොව නොපෙනෙන දේ බලා සිටිනෝය. இன்றைக்கு ඒ නිත්‍යයි. இன்றைக்கு எங்கட கண்களால் பார்க்கக்கூடியது எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போக போகிறது. අපේ දැස් වලින් බලන සෑම සියල්ලක්ම එක දවසකට නැති වෙන්නටයි යන්නේ. ஆனால் கண்களால் காணக்கூடாத தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. ඇසට නොපෙනෙන දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය තිබෙනවා. அது நித்தியமாய் நிலைத்திருக்கும். ඒ නිත්‍යයි. ඒ සදා කාලයෙන් සදා කාලයටම තිබෙනවා. ආමේන්. உன் நம்பிக்கை வீண் போகாது. ඔබගේ ඇදහිල්ල කිසි කලක තහක්ව නොයන්නේය. நீ கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் வீணாய் போகாது. ඔබ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් කරන්නා වූ සේවය නොමග යන්නේ නැහැ. உன்னுடைய ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. ඔබගේ යාඥා අපතේ නොයයි. கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ සෑම සියල්ලක්ම ගණන් බලනවා. மத்தேயு 7 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, මතේ 7 වෙනි පරිච්ඡේදයේ 14 වෙනි වචනය. ஜீவனுக்கு போகின்ற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. මග්නිසාද ජීවනයට යන දොරටුව පටුය පාර අවහිරය. ඒක සම්බවන්නේ ස්වල්ප. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ඒක සම්බවන්නේ ස්වල්ප දෙනෙකුටය. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்.
ඒ සම්බවන්නේ ස්වල්ප දෙනෙකුයි. உன் குடும்பத்திலே 5 சகோதரர்கள் இருக்கலாம். ඔබගේ පවුලේ සහෝදරයන් 5 දෙනෙක් සිටින්න ஆனால் நீ පුළුවන්. மாத்திரம்தான் ஆண்டவரை கண்டுபிடித்தாய். නමුත් ඔබ පමණයි දෙවියන් වහන්සේව සම්බ වුණේ. இந்த உலகத்துல ஏராளமான ஜனங்கள் விசாலமான பாதையிலே போகிறார்கள். මේ ලෝකයේ ජනතාව ඉතාමත් විශාලම මාර්ගයෙන් ගමන් කරමින් அது සිටිනවා. அவர்களை அழிவுக்கு கொண்டு போகிறது. එය විනාශයට කරාගෙන යනවා. ஆனால் நீயோ ஒடுக்கமான பாதையை தெரிந்து கொண்டாய். නමුත් ඔබ පටු මගක් තෝරාගෙන තිබෙනවා. அது உன்னை நித்திய ஜீவனுக்கு එය සදාකාල ජීවනයට රැගෙන යනවා. இயேசு சுவாமி சொன்னார், යේසුස් වහන්සේ කියනවා அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். කැඳවන්නෝ බොහෝය. சுவிசேஷ கூட்டம் வைக்கிற நேரம் සුභාරංචි රැස්වීම තබන විට ஆண்டவர் அற்புதங்களை செய்கின்ற போது දෙවියන් වහන්සේ ස්වාමීන් වහන්සේ හාස්කම් කරන විට ரோட்டால போறவன் எங்கேயோ போறவன் வந்து நிப்பான். පාරේ යන අහක යන කට්ටිය පවා එතන ඇවිත් ඉන්නවා. வீட்டுல வேலை செய்ய ஒன்றுமில்ல, வேலை இல்லாதவன் வந்து நிப்பான். ගෙදර වැඩ නැති අය පවා ඒ රැස්වීමට එනවා. பொழுதுபோக்குக்காக வருகிறவன் வந்து நிப்பான். ඔහුගේ කාලය මේ ගත කිරීම පිණිස එතනට එනවා. குறைகளை கண்டுபிடிக்கிறவன் வந்து நிப்பான். වැරදි ඇල්ලීම පිණිස එතනට එනවා. என்ன நடக்குதுன்னு சும்மா முஸ்பாத்தி பார்க்க வருகிறவன் வருவான். නිකම් මොනවද වෙන්නේ කියලා බලන්න එන අයත් එතනට එනවා. வருகிறவர்களை பார்க்க சிலர் வருவார்கள். එන අයව බලන්න තවත් සමහරක් එනවා. ஆனால் பொதுவாய் பார்க்கின்ற போது සාමාන්‍යයෙන් අපි බලන විට அநேகர் இருப்பார்கள். ගොඩාක් අය ඉන්නවා. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். කැඳවන්නෝ බොහෝ දෙනෙක්. எல்லாருக்கும் சுவிசேஷம் ஒரே விதமாய் සෑම அறிவிக்கப்படுகிறது. සියලු දෙනාටම සුභාරංචි එකාකාරයෙන්ම දනුම් දෙනවා. ஆனால் ஆண்டவர் சொன்னார், නමුත් දෙවියන් වහන්සේ කියනවා தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ, තෝරාගනු ලබන්නෝ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ, තෝරාගනු ලබන්නෝ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ තෝරාගනු ලබන්නෝද ஒரு சிலர். ඉතා ස්වල්ප அந்த දෙනෙකි. ஒரு சிலருக்குள்ள நீங்க அடங்கினவர் ஆமென் சொல்ல ඒ ස්වල්ප மாட்டீங்களா? දෙනෙක් ඔබ තෝරාගෙන ஹalleluya. තිබෙනවා. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, මතේ 11:12 பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. யோவான் ஸ்நானகன் යොහන් බෞතිස්ම දවස්වල පටන් මේ දක්වා ස්වර්ග රාජ්‍ය බලාත්කාරයෙන් ගනු ලැබේ. பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது. ස්වර්ග රාජ්‍ය බලාත්කාරයෙන් ගනු ලැබේ. பலவந்தப்படுத்தப்படுகிறவர்கள் බලාත්කාර කරන්නෝ இல்ல பலவந்தம் பண்ணுகிறவர்கள் බලවත්කාර කරන්නෝ அதை பிடித்துக் கொள்கிறார். ඒ අල්ලා ගනී. அதனுடைய அர்த்தம் என்ன? ඒ අර්ථය කුමක්ද? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்தான். තෝරාගනු ලබන්නෝ ස්වල්පයි. அவர்கள் தொடர்ந்து மற்றவர்களுக்கு இந்த தேவ ராஜ்யத்தை குறித்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ඒ අය නිතර දෙවේලේම දෙවියන් වහන්සේගේ සුභාරංචිය කියමින් සිටිය යුතුයි. உங்கள் நண்பர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருங்கள். ඔයාලගේ යහළුවන්ට කියන්න. உங்கள் உறவினர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டே ඔයාලගේ இருங்கள். නෑදෑ හිත මිතුරන්ට ඔබගේ සුභාරංචිය කිය அதை යුතුයි. நிறுத்த ඒ வேண்டாம். නැවැත්විය නොවිය යුතුයි. பலவந்தப்படுத்துங்கள். බලාත්කාර කරන්න. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். එයාලා ගැලවීම சொல்லுங்க, ලබනවා. அவர்கள் එයාලා ரட்சிக்கப்படுவார்கள். ගැලවීම ලබනවා. ஹalleluya. ஹalleluya. பரலோகத்தை பலவந்தப்படுத்துங்கள். බලාත්කාර කරන්න. இடைவிடாமல் சொல்லுங்கள். නොනත්වාම එය කරන්න. லூக்கா 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இடுக்கமான, நெருக்கமான, கல்லுகள் முள்ளுகள் நிறைந்த அந்த பாதைகளுக்கூடாக உட்பிரவேசிக்க என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்க. පටු දොරකඩින් ඇතුල් වෙන්නට වීරිය කරපල්ලා. அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் මක් නිසාද බොහෝ දෙනෙක් ඇතුල් වෙන්නට සොයන ஹலோ, නමුත් கவனமா கேளுங்க. என்ன கவனமா கேளுங்க. ඉතා අවධානයෙන් අසන්න. இயேசுவாமி என்ன தெரியுமா இங்க சொல்லுகிறார்? යේසුස් වහන්සේ මෙතන මොනවද දන්නවද කියන්නේ? இந்த உலகத்துல இருக்கிற அநேகர் මේ ලෝකයේ සිටින ගොඩක් අය இந்த ஒடுக்கமான வழிக்கூடாக வர பிரயாசப்படுவார்களாம். මේ පටු මාර්ගයේ යන්නට ඒගොල්ලන් වීරිය දරනවලු. உங்களோட கூட சேர்ந்து சர்ச்சுக்கு வருவாங்க. ඔයාලා සමගම මේ සභාවට එයි. உங்களோடு சேர்ந்து வீட்டு கூட்டங்களுக்கு வருவாங்க. ඔබලාත් සමගම නිවෙස්වල පවතින යාඥාමයට உங்களோடு එයි. கூட சேர்ந்து சுவிசேஷ கூட்டங்களுக்கு ඔබලාත් வருவாங்க. සමගම ඒ සුභාරංචි රැස්වීම වලට පැමිණෙයි. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? නමුත් යේසුස් වහන්සේ මොනවද කියන්නේ? அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடுவார்கள். බොහෝ දෙනෙක් ඇතුල් වෙන්නට සොයන ஆனாலும் නමුත් அவர்களாலே ඔවුන්ට உட்பிரவேசிக்க கூடாமல் போகிறது. ඇතුල් වීමට බැරි වෙනවා. ஹலோ,
விளங்குதா ஏன் சில சபைக்கு வந்து இடையிலே மறுதலித்து போகிறார்கள் என்று? දැන් තේරෙනවද සභාවට ඇවිල්ලා සමහර අය මගදී නවතින්නේ ඇයි කියලා? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், කැඳවන්නෝ බොහෝය, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், තෝරාගනු ලබන්නෝ ස්වල්පය. தேவனுடைய ராஜ்யத்தை தங்களுடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியாத දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය අපේ මේ ස්වාභාවික ඇස් වලින් බලන්නට බෑ. அவர்கள் ஒரு சேவிப்பதற்கு ஒரு கச்சலை இல்லாததினால், ඔවුන්ට ආරාධනා නමස්කාර කිරීමට එක්තරා දෙයක් නැවති ஒரு නිසා, சொரூபம் ඒක இல்லாததினால், රූපයක් නැවති නිසා, தேவனுடைய தூதர்களை அவர்களால் பார்க்க முடியாமல் දෙවියන් දූතයෝ இருக்கிறது. ඔවුන්ගේ දැස් වලින් බලන්නට බැරි இந்த නිසා, கண்களால் பரலோகத்தை காண முடியாமல் இருக்கிறது. මේ දැස් වලින් ස්වර්ග රාජ්‍ය බලන්නට බැරිව இந்த තිබෙන නිසා, கண்களினால் இயேசு உயிரோடு எழுந்ததை காணாமல் இருக்கிறதினால், මේ දැස් වලින් ස්වර්ගස්ත වූ ඒ යේසුස් වහන්සේ බලන්නට බැරි වූ නිසා, அவர்கள் உட்பிரவேசிப்பதில்லை. ඒගොල්ලන් ඇතුල් වෙන්නේ නැහැ. அவர்கள் ඒ உட்பிரவேசி අල ඇතුල් වෙන්නේ නැහැ. யோவான் 5ஆம் அதிகாரம் යෝහන් 5 වෙනි පරිච්ඡේදය 39-40 வசனத்துல இயேசு சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளை என்றால் கர்த்தருடைய வார்த்தை தானே. அப்படி இருந்தும் ලියවිලි වල සදාකාල ජීවනයේ ඇත්තේය. නුඹලා සිතන බැවින් නුඹලා ඒවා සොයන්නෝය. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி එසේ තිබියදීත් ඔබට ජීවනය ලබා දෙන පිණිස என்னிடத்தில் வருவதற்கு මා ළඟට එන්නට உனக்கு மனசு இல்லையே, ඔබ කැමති නැහැ. ஜெபிக்க மனசு இல்ல, ඔබට යාඥා කරන්න කැමති නැහැ. உபவாசிக்க மனசு இல்ல, ඔබට නිරාහාර යාඥාව කැමති வேதம் නැහැ. படிக்க மனசு இல்ல, දේව වචනය ඉගෙන ගන්නට කැමති இயேசுவை නැහැ. நெருங்க மனசு இல்ல, යේසුස් වහන්සේ ළඟ වෙන්නට කැමති නැහැ. இயேசுவுக்காக வாழ மனசு இல்ல. යේසුස් වහන්සේ වෙනුවෙන් ජීවත් වෙන්නට කැමති இயேசு නැහැ. சொல்லுகிறார், යේසුස් වහන්සේ මෙතන உனக்கு කියනවා, மனசு இல்லையா? ඔබට කැමති නැද්ද? நீ ரட்சிக்கப்படல, ඔබ ගැලවීම ලැබුවේ நீ නැහැ. சபைக்கு வரலாம், ඔබ සභාවට එන්න நீ පුළුවන්. ஆராதனையில இருக்கலாம், ඔබ නමස්කාරයට ඉන්න පුළුවන්. ஆனால் அந்த உட்பிரவேசிக்கவில்லை, නමුත් ඒ පටුමගේ ඇතුල් වෙන්නට நீ அந்த බෑ. ராஜ்யத்துக்குள் உட்பிரவேசிக்கவில்லை. ඔබ මේ රාජ්‍යයට ඇතුළුනේ නැහැ. தாய்மாருடைய பலாத்காரத்தால் வருகிறாய், මව්වරුන්ගේ බලහත්කාරයෙන් එනවා. சகோதரனுடைய பலாத்காரத்தினால் நீ வருகிறாய். සහෝදරයන්ගේ බලහත්කාරකම නිසා ඔබ එනවා. நீயாக தேடி வரவில்லை. ඔබම එන්නේ නැහැ සොයාගෙන. இயேசு சுவாமி சொல்றதை கேளுங்க, යේසුස් වහන්සේ කියන දේ අහන්න. என்னிடத்தில் வர உங்களுக்கு மனது இல்லை. ඔබ මාව වෙතට පැමිණෙන්නට කැමති නැහැ. யோவான் 1:11 பார்க்கிறோம், යෝහන් 1 அவர் தமக்கு 11. சொந்தமானதிலே வந்தார். அதாவது அவர் இயேசு சுவாமி தன்னுடைய சொந்த ஜனத்தினிடத்துக்கு வந்தார். උන්වහන්සේ සුවකීය ස්ථානවලට ආසේක. அவருக்கு சொந்தமானவர்களோ, සුවකීයෝ ஹலோ எல்லாரும் கவனிங்க வார்த்தைய, ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ නමුත් සුවකීයෝ උන්වහන්සේව அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. උන්වහන්සේව පිළි නොගත්තේය. ஏற்றுக்கொள்ளவில்லை. උන්වහන්සේව පිළි சமயத்தை නොගත්තේය. பின்பற்றினார்கள், එක ධර්මයක් පසුපස ගියා. மார்க்கத்தை பின்பற்றினார்கள், එක ධර්මයක් පිටිපස්ස ගියා. சம்பிரதாயங்களை பின்பற்றினார்கள். සම්ප්‍රදාය ඒගොල්ලන් පිටිපස්ස ගියා. ஆனால் அவற்றினுடைய காரண கர்த்தாவையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. නමුත් එහි ආර්ථයේ යථාර්ථය ඔවුන් පිළිගත්තේ නැහැ. நாங்கள் இங்கே ஆராதனைக்கு வருகிறோம், අපි මෙතන නමස්කාරයට පැමිණෙනවා. நாங்கள் இங்கே ஆராதனைக்குரியவரை பார்த்து நாங்கள் ஆராதிக்கிறோமா? අපි නමස්කාරයේ හිමිවිය යුත්තව බලලා අපි නමස්කාර කරනවාද? இல்லையென்றால் ஏதோ ஒரு பாடலை மாத்திரம் படித்து விட்டு நாங்கள் போகிறோமா? නැතිනම් නිකම්ම ගීතිකාවක් ගාලා අපි යනවද? இயேசு சொன்னால் அவர்கள் இங்கே வந்தும் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. යේසුස් වහන්සේ කියනවා මෙතනට ඇවිත් මාව පිළිගත්තේ නැහැ. ஆகவே இரண்டாவது சத்தியம் என்னவென்றால், දෙවන සත්‍යතාවය නම් இந்த தேவனுடைய ராஜ்யத்தை මේ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය பிரத்யட்சமான எங்கட கண்களால் காண முடியாது. ස්වාභාවික ඇස් වලට නොපෙනෙන දෙයකි. இந்த பொக்கிஷம் நிலத்துக்கு அடியிலே மறைக்கப்பட்டு இருந்தது. මේ නිදාණය ඒ කෙතෙහි යට සංගවා තිබුණා. இந்த வியாபாரி அந்த முத்தை பெறுவதற்கு அவன் அலைந்து திரிய வேண்டி இருந்தது. මේ වෙලෙන්ද මේ මුතු වැටි ලබා ගැනීමට ඉතාමත් වෙහෙස වුණා. அவனாலே லேசாக அதை பிடித்துக் கொள்ள முடியவில்லை. ඔහුට ලේසියෙන්ම ඒ මුතු වැටි ලබා ගන්නට බැරි වුණා. அவன் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டி இருந்தது. ඔහු ඉතාමත් වෙහෙස වෙන්නට තිබුණා. அதே போன்றுதான்
ඒ ආකාරයටමයි. தேவனுடைய ராஜ்யத்தை சாதாரண மக்களால் கண்டுகொள்ளவே முடியாது. ඒ ආකාරයටමයි දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය සාමාන්‍ය මිනිසෙකුට බලා ගන්නට බෑ. புதைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு பொக்கிஷத்தை போல இருக்கு. කෙතෙහින් බලදා තිබුණු නිදානයක් මෙන් තිබෙනවා. அந்த வியாபாரியை போல நீ தேடி கண்டுபிடிக்க வேண்டியவனாய் ඒ වෙලෙන්දා කෙසේ සොයන්නට වෙහෙස වුණාද ඒ ආකාරයෙන් සෙවිය යුතුයි. வேத வசனங்களை ஆராய்ந்து படித்து தேடி கண்டுபிடிக்க. ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනය කියවලා ඊටමත් යහපතින් සොයා ගන්නට ඕනේ. உபவாச ஜெபங்களிலே அவரை தேடி நீ கண்டுபிடிக்க. ඔබගේ නිරාහාර යාඥාවෙන් ඔබ වහන්සේ උන්වහන්සේව සොයාගත යුතුයි. பிரத்யட்சமான கண்களுக்கு தெரியாததுதான் தேவனுடைய ராஜ்யம். ස්වාභාවික ඇස්වලට නොපෙනෙන දෙයක් තමයි දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය. மூன்றாவது சத்தியம் என்னவென்றால் තුන්වෙනි සත්‍යතාවය නම් இந்த வேதம் சொல்லுகிறது දෙවියන් වහන්සේගේ වචනය කියනවා ஒரு மனிதன் එක මිනිසෙක් புதையலை கண்டுபிடித்தான். එක මිනිසෙක් නිදානයක් සොයාගත්තා. ஒரு வியாபாரி එක වෙලෙන්දෙක් முத்தை கண்டுபிடித்தான். මුතු ඇටේ සොයාගත්තා. ஒரு மனிதன். එක මිනිසෙක්. அல்ல ரெண்டு உவமையிலும் இயேசு பயன்படுத்தினது ஒரு மனிதன். උපමාවන් දෙකක් එතන සඳහන් කළ තිබුණා. නමුත් එක මිනිසෙක්. இது எங்களுக்கு கொண்டு வருகிற மூன்றாவது சத்தியம் என்னவென்றால் තුන්වෙනි සත්‍යතාවය නම් தேவனுடைய ராஜ்யத்தை දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යව ஒவ்வொரு மனிதனும் එක් මිනිසෙක් தனித்தனியே தேட வேண்டியவனாய் இருக்கிறான். පුද්ගලිකවම පිළිගත යුතු දෙයක්ව තිබෙනවා. பெற்றோருடைய கட்டாயத்திலே பிள்ளைகள் இன்று ஆராதனைக்கு வந்திருக்கிறார்கள். දෙමව්පියන්ගේ බලාත්කාරකමෙන් දරුවන් අද මේ දේව නමස්කාරයට එන්න පුළුවන්. இந்த பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. මේ ළමයි සෙල්ලම් කරමින් සිටිනවා. ஷாலோம் எல்லாம் நான் சொல்றத கேட்கவே இல்லை. ශාලම් කියන දේ අහන්නේ නැහැ. சிலர் அங்காளெங்கால பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. සමහර එහෙම බල ඉන්නවා. சிலர் நீங்க வேதத்தையே கொண்டு வரல. සමහර අය දෙවියන් වහන්සේගේ වචනය ගෙනල්ලත් නැහැ. சிலருக்கு வேதத்தை படிக்கணும் என்ற ஆர்வமே கிடையாது. සමහර අයට දෙවියන් වහන්සේගේ වචනය කියවන්න ඕනේ කියලා කිසිම කැමැත්තක් නැහැ. நீங்க வந்திருக்கிறீங்க. ඔයාලා ඇවිත් සිටිනවා. இந்த சர்ச்சுக்கு வந்தா போல பரலோகம் போயிடலாமா? දේව සභාවට ආවා කියලා ස්වර්ග රාජ්‍යයට යන්න පුළුවන්. ආරාධනෙக்கு வந்துட்டீங்கன்னு நீங்க பரலோகம் போயிடலாமா? මෙහෙට ආවා කියලා ඔයගලන් ස්වර්ග රාජ්‍යයට යන්න පුළුවන්ද? முடியாது. බැහැ. முடியாது. ඒක වෙන්නේ නැහැ. எத்தனை பேர் சர்ச்சுக்கு வந்து உங்களோட பைபிள் அங்க வச்சிட்டே போறீங்க? සමහර අය ඇවිල්ලා ඔයගලන්ගේ දේව වචනය මෙහෙ තියලාම යනවා. நாங்க இனி அதை எடுத்து ஒவ்வொரு ஒத்தையா புரட்டி இது யார பைபிள் டாப்பா என்று சொல்லி கால் பண்ணி கொடுக்கிறதுக்கு ஒத்தையா புரட்டினாலும் ஒரு பேரும் கிடையாது. අපි තමයි මෙහෙ ඉඳගෙන ඒ සුවිශේෂ පොත ඒ බයිබලයේ කාගේද කියලා බලන්න නම බලලා කතා කරන්න වෙලා அந்த තියෙනවා. ஸ்பீக்கருக்கு மேல ஒரு பைபிள் இப்ப 4 கிழமையா இருக்கு. සතිය 4ක්ම අර ස්පීකර් එක උඩ ඒ බයිබලයේ இந்த තිබෙනවා. ஆபீஸ் ரூம்ல 2-3 பைபிள் எத்தனையோ மாதங்களாக இருக்கிறது. මාස ගණන් සිට මේ මගේ ඔෆිස් එකෙත් ඒ බයිබල් තිබෙනවා. உங்களுக்கு அரசனை இல்ல. ඕගලන්ට කිසිම සැලකිල්ලක් නැහැ. ஒரு வேதத்தை உங்களோட வேதத்தை சர்ச்சில் வச்சிட்டு கூட தேடி பார்க்கிறதுக்கு கூட உங்களுக்கு மனசு வரலண்டா வீட்ல இருக்கிற பைபிளை நீங்க வாசிக்க போறீங்க? සභාවේ මම ඇරලා ආවා ඒ දේව වචනේ හොයලා බලමු කියලා නැත්තම් ඔයගලන් කොහොමද ගෙදර ඉඳන් දේව වචනේ நீ කියවන්නේ? வேதத்தை வாசிக்காவிட்டால் நீ கிறிஸ்துவை யார் என்று நீ அறிய மாட்டாய். ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනේ කියුවේ නැත්තම් ක්‍රිස්තුස් වහන්සේ කවුද කියලා ඔබ දැනගන්නේ නැහැ. யார் என்று தெரியாவிட்டால் உனக்கு ரட்சிப்பு இல்லை. ක්‍රිස්තුස් වහන්සේ කවුද කියලා දන්නේ නැත්තම් ඔබට ගැලවීම නැහැ. உனக்கு ரட்சிப்பு இல்லை என்றால் தேவ ராஜ்யத்தில் நீ இல்லை. ඔබට ගැලවීම නැත්තම් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය ඔබට නැහැ. நீ சபைக்கு வருகிறாய். ඔබ සභාවට එනවා. நீ ஞானஸ்நானம் பெறுகிறாய். ඔබ බෞතිස්ම ලබනවා. நீ நற்கருணையிலே பங்கு பெறுகிறாய். ඔබ இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் මේ සිටින සෑම දෙනාම ஒரு நாள் எப்போ ஒரு நாள் කවදා හරි දිනක தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து තමා එක පව්කාරයෙක් හැටියට පිළිගෙන இந்த பாவ நிலைமையில இருந்து என்னால என்னை மீட்கவே முடியாது என்பதை உணர்ந்து මාව කාටවත් ගලව ගන්න බෑ කියලා අවබෝධ කරමින් இந்த நிலைமையில இருந்து என்னை மீட்பதற்காகத்தான் தேவன் தம்முடைய குமாரன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்பதை விசுவாசித்து පියාණන් වහන්සේ යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට ඇරියේ මාව ගලවා ගැනීම පිණිස කියලා ඔයගොල්ලන් විශ්වාස කරන තුරු இயேசு மெய்யாகவே கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் கல்லறையில் 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டவராய் இருந்து 3வது நாள் உயிரோடு எழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கின்ற போது ස්වාමීන් වහන්සේ කුර්සිය එනගසා උන්වහන්සේ මියගේ පසු තැන්පත් කර තුන්වෙනිදා උත්ථාන වුණා කියලා තමාම විශ්වාස කරන තුරු
விசுவாசிக்கும் போதுதான் நான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் மாறுகிறேன். ඒ ආකාරයට අදහන විටයි මම දේව දරුවෙක් හැටියට වෙනස් වෙන්නේ. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ඒට තමයි කියන්නේ ගැලවීම. அதை உன் அம்மா உனக்காக அதை பண்ண முடியாது. මවට බෑ දරුවා වෙනුවෙන් කතා කරන්නට. தாய் பெற்றோருக்காக பிள்ளைகள் செய்ய முடியாது. දෙමව්පියන් වෙනුවෙන් දරුවන් කරන්නටත් බෑ. கணவனுக்காக மனைவி செய்ய முடியாது. පුරුෂයා වෙනුවෙන් භාර්යාව කරන්නට බෑ. புருஷனுக்காக மனைவி செய்ய முடியாது. ස්වාමියා වෙනුවෙන් භාර්යාව කරන්නටත් බෑ. நான் இப்ப இன்னொரு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல මම போகிறேன். තවත් කාරණාවක් කියන්නම්. நீ இந்த உலகத்திலே உயிரோடு வாழும்போது ඔබ මේ ලෝකේ ජීවත් වෙන අතරතුරදී ஆண்டவர் நிச்சயம் இந்த சத்தியத்தை உனக்கு வெளிப்படுத்துவார். ස්වාමීන් වහන්සේ සත්‍යතාවය ඔබට එළිදරව් කරයි. அந்த சத்தியத்தை நீ ஏற்பதற்கு நீ மனதில்லாதவனாய் இந்த உலகத்துல நீ மரித்து போனால் ඔබ ඒ සත්‍යතාවය පිළිගන්නට සුදුසු නැතුව ඔබ අන්ත්‍රා වුණොත් මිය ගියොත් உன்னுடைய தாயோ ඔබගේ මව හෝ உன் தகப்பனோ ඔබගේ පියා හෝ உன் சகோதரர்களோ ඔබගේ සහෝදරයන් හෝ වේවා எத்தனை கோடி பணத்தை செலவழித்து தான தர்மம் செய்தாலும் කොපමණ මුදල් වැය කළා දාන ධර්ම කළත් நீ பரலோகம் போக முடியாது. ඔබට බෑ ඒ ස්වර්ග රාජ්‍යයට යන්න. உயிரோடு நீ வாழும்போது ඔබ ජීවත්ව ඉන්න අතරතුරදී இயேசுவை உன் சொந்த உள்ளத்திலே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். යේසුස් වහන්සේව ඔබ පිළිගත යුතුයි. தாய் சபைக்கு போவதினால் தகப்பன் ரட்சிக்கப்படுவதில்லை. මම සභාවට යනවා කියලා පියා ගැලවීම ලබන්නේ නැහැ. பிள்ளைகள் வருவதினால் பெற்றோர் ரட்சிக்கப்படுவதில்லை. දරුවන් සභාවට එනවා කියලා දෙමව්පියන් ගැලවීම ලබන්නේ නැහැ. ஒவ்வொரு மனிதனும் தன் நிலைமையை அறிந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். සෑම මිනිසෙක්ම තමාගේ තත්ත්වය කල්පනා කළා යේසුස් වහන්සේව පිළිගත යුතුයි. இந்த உலகம் முழுவதையும் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், මේ உண்மைதான். මුළු ලෝකෙම ස්වාමීන් වහන්සේ තමයි රාජ්‍ය කරන්නේ. ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படல. නමුත් හැමදේම ගැලවීම ලැබුවේ නැහැ. எல்லாரும் இந்த சபைக்கு நீங்க ஆராதனைக்கு வாரீங்க, உண்மைதான். ඔබලා හැමදේම මේ নমස්කාරයට එනවා ඇත්ත තමයි. ஆனால் எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? කී දෙනෙක්ද යේසුස් වහන්සේ වෙනුව ඔබගේ ජීවිතය කැප කරලා තියෙන්නේ? எந்த காரணத்துக்காக ஆராதனைக்கு வாரீங்க? මොන හේතුවක් උඩ ඔබ මේ දේව මෙහෙට එනවද? நீங்க உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றிருக்கிறீங்களா? ඔබ ඇත්ත වශයෙන්ම ස්වාමීන් වහන්සේව ඔබගේ ගැලවුම් කරුව හැටියට පිළිගෙන තිබෙනවද? இன்றைக்கு உன்னுடைய உயிர் உன்னை விட்டு நீங்கினால் நீ பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பாயா? අද ඔබගේ ජීවිතයේ අද දවසේ නැති වුණොත් ඔබ ස්වර්ග රාජ්‍යයට යනවා කියලා නිශ්චිතයක් තිබෙනවද? மத்தேயு 8:12 சொல்லுகிறது, මතෙව් 12 ராஜ்யத்தின் புத்திரரோ, அதாவது தேவ ராஜ்யத்தின் புத்திரர் என்றால் இஸ்ரவேலர்கள், தேவ ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். එහෙත් රාජ්‍යයේ පුත්‍රයෝ පිටත අඳුරෙහි දමන ලබන්නෝය. මේක යේසුස් වහන්සේ කියන දෙයක්. இஸ்ரவேல் யூதர்களை பார்த்து சொல்லுகிறார். ඉස්රායෙල් ජූද ජනතාව බලලා කියනවා. அவருடைய சொந்த ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். ඔහුගේම සුවකේ ජනතාව බලලා කියනවා. ஏன்? ඇයි? சொந்த ஜனமே அவர்களுடைய மேசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. සුවකේ ජනතාවම මේසියාව පිළිගත්තේ නැහැ. அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். එහි හැඬීමද දත්මිටි කෑමද වන්නේ යයි මං කියන සේක. ரோமர் 2:28 வாருங்கள். රෝම 2:28 ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன் கிறிஸ்தவன் அல்ல. මක්නිසාද පිටාතර පෙනීමෙන් යුදෙවෙක්ව සිටිනා යුදෙවෙක් නොවේ. உன் தாய் உன் தகப்பன் கிறிஸ்தவர்கள் என்ற படியினால் நீ கிறிஸ்தவனாவதில்லை. ඔබගේ දෙමාපියන් ක්‍රිස්තියානි වුණාට ඔබ ක්‍රිස්තියානුවෙක් වෙන්නේ නැහැ. விளங்குதா நான் என்ன சொல்லுகிறேன்? තේරෙනවද මම කියන දේ? உன் பெற்றோர் கிறிஸ்தவர்கள் என்ற படியினால் நீ கிறிஸ்தவனாவதில்லை. ඔබගේ දෙමාපියන් ක්‍රිස්තියානුවන් හැටියට ඉන්නවා කියලා ඔබ ක්‍රිස්තියානුවෙක් වෙන්නේ නැහැ. நீ இன்னும் ஆண்டவருக்கு வெளியே இருக்கிறாய். ඔබ තවමත් දෙවියන්සේගෙන් ඈත්වයි සිටින්නේ. வாழ்க்கையில நீ இயேசுவுக்காக ஒரு தீர்மானம் எடுக்கும் வரைக்கும் நீ இயேசுவுக்கு புறம்பானவனாய் ඔබ இருக்கிறாய். යේසුස් වහන්සේ වෙනුවෙන් තීරණයක් ගන්න තුරු ඔබ තවමත් යේසුස් වහන්සේගෙන් ඈත්වයි සිටින්නේ. திடீரென்று உன்னுடைய வாழ்க்கையில மரணம் நேரிட்டால், හදිසියෙම ඔබගේ ජීවිතේ මරණය අත්තුනොත් நீ அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ඔබට බැහැ දෙවියන්සේගේ රාජ්‍යයට ඇතුල් වෙන්නට. எரிகின்ற அக்கினி நரகத்துக்குள்ளே தான் நீ பங்கடைய வேண்டி இருக்கும். ඒ ගින්දර ජාලාවක් වූ ඒ නරකාදියටයි ඔබ යන්නේ. இன்று 29வது வசனத்திலே பவுல் சொல்கிறான், உள்ளத்திலே யூதனானவனே யூதன்,
නමුත් ඇතුළතින් යුදෙකුව සිටින්නාවේ යුදෙවෙක් වේ. வெளியரங்கமான கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் அல்ல. පිටස්තර කිතනුවෙක් නොවේ. ஆனால் எவர்கள் இயேசுவை தங்கள் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ කවුද ස්වාමීන් වහන්සේව තමාගේම ගැලවුම්කරු හැටියට அவர்கள் පිළිගෙන தான் තිබෙනවද? கிறிஸ்தவர்களாய் இருக்க ඔවුන් තමයි කිතුණුවන් හැටියට සිටින්නේ. திருமணத்துக்காக நீ சபைக்கு ඔබ வந்திருக்கிறாய். විවාහයක් නිසා ගැලවීම ලබන්නට ඇති. ஏதோ ஒரு தொழிலின் நிமித்தம் நீ ඒක சபைக்கு வந்திருக்கிறாய். රැකියාවක් නිමිත්තෙන් ඔබ මේ සභාවට එන්නට ඇති. ஏதோ ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் சபைக்கு வந்திருக்கலாம். ඒක සුවයක් නිසා ඔබ එන්නට තිබෙන්න ඇති. ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் நீ சபைக்கு வந்திருக்கலாம். එක්තරා ප්‍රශ්නයක් නිමිත්තෙන් ඔබ සභාවට එන්න ඇති. சபைக்கு வருவதினால் நீ தேவனுடைய பிள்ளையாக முடியாது. සභාවට එන්න නිසා ඔබ දේව දරුවෙක් නොවේ. நீ உன் உள்ளத்திலே விசுவாசிக்க ඔබ ඔබගේ வேண்டும். හදවතින් ස්වාමීන් වහන්සේව පිළිගත நீ යුතුයි. இயேசுவை தனிப்பட்ட ரீதியிலே ஏற்றுக்கொள்ள ඔබ வேண்டும். පුද්ගලිකවම යේසුස් වහන්සේව පිළිගත යුතුයි. ரோமர் 9 அதிகாரம் 6வது வசனம். රෝම 9:6 இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரும் இஸ்ரவேலர் அல்லவே. එහෙත් දෙවියන් වහන්සේගේ වචනය 9:6 ரோமர் 9:6 அதில் எழுதியிருக்குது. என்னது? මක්නිසාද ඊශ්‍රායල්ගේ වූ සියල්ලෝම ඊශ්‍රායල් වරු නොවේති. இஸ்ரவேலர்கள் எல்லோரும் இஸ்ரவேலர்கள் அல்லவே. ඊශ්‍රායල් සියල්ලෝම ඊශ්‍රායල් වරු නොවේති. நீங்க நினைக்கிறீங்க இஸ்ரவேல் தேசத்துல இப்ப இருக்கிற இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற எல்லாருமே பரலோகம் போறாங்கன்னு நினைக்கிறீங்க. ඔයාලා දැන් හිතනවාද ඊශ්‍රායල් දේශයේ සිටින සෑම සියලු දෙනාම ස්වර්ග රාජ්‍යයට යයි කියලා? நாங்க எல்லாரும் ஜெபிக்கிறோமே இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் எல்லாம். අපි සෑම සියලු දෙනාම ඊශ්‍රායල් ජනතාව වෙනුවෙන් යාඥා කරනවා නේද? அங்கே இருக்கிற ஏராளமான இஸ்ரவேலர்கள் உண்மையாக யூதர்களே அல்ல. එහේ ඉන්න ගොඩක් අය බොහෝ දෙනෙක් යූද වරු නෙවෙයි. அவர்கள் கடவுளே நம்புறதில்ல. එයාලා දෙවියන් වහන්සේවම පිළිග නොගන්න අය. ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ කොපමණ හාස්කම් කරලා තිබෙනවද? அவன் சொல்றான், அவர்கள் சொல்லுகிறார்கள் இது ஆண்டவர் செய்த அற்புதம் இல்லை. එයාලා කියන මේක දෙවියන් වහන්සේ කරපු හාස්කමක් කියලා නෙවෙයි. அது இயற்கையா தற்செயலா நடந்த ஒரு ඒ காரியம். ස්වාභාවිකව වුණු දෙයක් කියලා එයාලා කියන්නේ. அதுதான் இங்க வேதம் ඒ சொல்லுகிறது. බවයි මේ වචනේ කියන්නේ. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்ல. ඊශ්‍රායල් සියලු දෙනාම ඊශ්‍රායල් වරු නෙවෙයි. அத போலதான் சபைக்கு வர்ற எல்லாருமே கிறிஸ்தவர்கள் ඒ அல்ல. නිසා මේ සභාවට එන සෑම සියලු දෙනාම කිතුණුවන් නොවේ. இயேசுவே இயேசுவே என்று கத்திர எல்லாருமே பரலோகம் போறதும் இல்ல. යේසුනි කියලා මොරගසන සෑම සියලු දෙනාම ස්වර්ග රාජ්‍යයට යන්නේ නැහැ. நாலாவது காரியம், හතරවෙනි இந்த කරුණ ரெண்டு உவமைகளிலே இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நாலாவது சத்தியம் என்ன? මේ උපමාවන් දෙකෙන්ම අපි ඉගෙන ගන්නව හතරවෙනි සත්‍යතාවය නම් இந்த வேலைக்காரன் இந்த பொக்கிஷத்தை கண்டதுமே මේ වැඩකාරයා මේ නිදාණය දුටු කල அவருடைய உள்ளத்திலே பெரிய சந்தோஷம் ඔහුගේ உண்டானது. හදවතේ ඉතාමත් ප්‍රීතියක් ඇති වුණා. அந்த வியாபாரி அந்த முத்தை கண்ட மாத்திரத்திலே ඒ වෙලෙන්දා ඒ මුතු ඇටේ දැකිය ගමන්ම அவனுடைய உள்ளத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயி. ඔහුගේ හදවතේ ඉතාමත් මහත් ප්‍රීතියකි. ஆகவே நாலாவது சத்தியம் என்னவென்றால், හතරවෙනි සත්‍යතාවය නම් தேவனுடைய ராஜ்யத்திலே தான் உண்மையான நித்திய பேரின்பத்தை நீ பெற்றுக் கொள்ளலாம். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය තුල තමයි සම්පූර්ණ ප්‍රීතිය සතුට තිබෙන්නේ. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. අද මනුෂ්‍යයාගේ ජීවිතේ සතුට නැහැ. பணம் இருக்கு, මුදල් තිබෙනවා, தங்கம் இருக்கு, රත්රන් තිබෙනවා, வீடு நிறைய பொருள் இருக்கு, ගේ ඇතුලේ සෑම සියලු බඩු බාහිරම තියෙනවා. படிப்பு பிள்ளைகள் எல்லாம் நன்றா படித்திருக்கிறார்கள், ළමයි ඔක්කොම හොඳට අධ්‍යයනය කරලා තිබෙනවා. வீடு இருக்கு, வளவு இருக்கு, ගෙවල් දොරවල් තිබෙනවා. ஆனா சந்தோஷம் இல்லை. නමුත් ප්‍රීතියක් නැහැ. அன்றைய ஒருவரோடு கூட நான் பேசிக்கொண்டு இருந்தேன். මං එදින දවසක් කෙනෙක් සමග කතා කරගෙන அவன் සිටියා. எத்தனை மணிக்கு நீ வளமையா ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வருவாய் என்று கேட்டேன். මම හැමදාම ඔයා කීයටද එන්නේ කියලා அவர் ඔහුගෙන් சொன்னாரு, ඇහුවා. இரவு 12:30 மணி 1 மணி சில நேரம் 2 மணிக்கு தான் நான் வருவேன். මධ්‍ය රාත්‍රියේ 12 වෙනකොටයි මං ගෙදර එන්නේ කියලා කිව්වා. அங்கட நீ என்ன செய்ற அவ்வளவு நேரம்? මං ඇහුවා ඇයි ඔයා මොනවද කරන්නේ එච්චර වෙලා? நான் தனிமையாக ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். මම තනියම එක්තරා ස්ථානයක වාඩි වෙලා සිටිනවා. நீ வெள்ளனையோட 9 மணிக்கு 8 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது. ඇයි ඔයා 9ට මං කලින්ම ගෙදරට එන්නට බැරි? வீட்டுக்கு வந்தா எனக்கு நிம்மதி இல்லை. මට ගෙදර ආවොත් සැනසීමක් නැහැ. வீட்டுல வந்தா ஒரே குழப்பம். ගෙදර ආවොත් හැම වෙලෙම කරදර. இந்த மனதெல்லாம் சஞ்சலத்தால் நிரம்புகிறது. මගේ හිත ඉතාමත් කනස්සලෙන් පිරෙනවා. வீட்டுல இருக்க எனக்கு விருப்பமே මට இல்லை. ගෙදර ඉන්නට කැමැතිම නැහැ. கட்டின வீட்டிலேயே இருக்க விருப்பம் இல்லை. තමා හැදූ ගෙදරම ඉන්න කැමැති නැහැ. வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, ජීවිතේ කිසිම සතුටක් නැහැ. நிம்மதி இல்லை, සැනසීමක් නැහැ. வீட்டிலே சந்தோஷம் இல்லை. ගෙදර සතුටක් නැහැ. கணவன் மனைவியோடு பேசுவதில்லை, පුරුෂයා භාර්යාව සමග කතා කරන්නේ பிள்ளைகள் නැහැ. பெற்றோரோடு பேசுவதில்லை. දරුවන් දෙමව්පියන් සමග කතා உள்ளம் කරන්නේ නැහැ. துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. හදවත දුකින් පිරී තිබෙනවා.
கடந்த வாரம் அந்த சொன்ன 2 குடும்பத்தில் இருந்த 2 சகோதரிகள் சொன்னார்கள். පසුගිය සතියේ මම කිව්වා අර සහෝදරියන් දෙදෙනෙක් කිව්වා මේ ගැන. இருவரும் வெவ்வேறான இடங்கள்ல இருக்கிறவர்கள். මේ දෙන්නම දෙතැනක ඉන්න අය. அவர்கள் இருவரும் வெவ்வேறுபட்ட நேரத்துல சொன்ன சாட்சி தான் இது. එයාලා දෙන්නම දෙවෙලක කියපු ඒ சாட்சியின் තමයි මේ. எப்ப பாஸ்டர் நான் இந்த புதன்கிழமையில நடக்கிற சுகமளிக்கும் ஆராதனைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் தவறாமல் வர தொடங்கினேனோ බදාදා දින තිබෙන සුවය දෙන මෙහෙටත් ඉරිදින තිබෙන මෙහෙටත් මම එන දවස්වල உள்ளத்துல இருந்த துக்கம் எல்லாம் போய் මගේ හදවතේ තිබුණ දුක නැති වී ගියා. உள்ளம் சந்தோஷத்தால் நிறைந்திருக்கிறது. මගේ හදවත සතුටින් පිරී තිබෙනවා. நான் ஆராதனை முடிஞ்சு வீட்டை போற நேரம் சந்தோஷத்தோட நான் போறேன். මම දේව මෙහෙ ඉවර වෙලා යනකොට ඉතා සතුටින් යනවා. எத்தனை பேர் அப்படி சாட்சி சொல்லலாம் இன்றைக்கு? කී දෙනෙක් කියන්න පුළුවන්ද ඒ ආකාරයෙන් සාක්ෂිය? காட்டுவீங்களா? உண்மை பொய் சொல்ல வேணாம், பொய் சொல்ல வேணாம். இப்படி இறங்கிட்டு உண்மையா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆராதனைக்கு வந்து போற நேரம் நீங்க சந்தோஷத்தால் நிறைஞ்சு කී දෙනෙක්ද මේ දේව මෙහෙට ඇවිල්ලා යනකොට ඉතා සතුටින් යන්නේ? அது உண்மை. ඒ ඇත්ත. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தான் சந்தோஷம். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ තමයි සතුට இந்த තිබෙන්නේ. உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அது ஒரு அற்ப நேரத்துக்கு தான் இருக்கு. මේ ලෝකයා දෙන සතුට ඉතා ස්වල්පයයි. அது நிரந்தரம் இல்லாத ඒ சந்தோஷம். නිත්‍ය දෙයක් නොවේ. சூழ்நிலைகள் மாறும்போது அந்த சந்தோஷம் எங்களை விட்டு பறந்து விடும். ඒ අවස්ථාවේ හැටියට ඒවා වෙනස් වී යනවා. ஆனால் எங்கள் ஆண்டவர் கொடுக்கின்ற சந்தோஷம் නමුත් දෙවියන් වහන්සේ දෙන ප්‍රීතිය எங்களோட வாழ்க்கை தலைகீழா தான் மாறினாலும் අපේ ජීවිතයේ වෙනස් විදියට හැසිරුණා. எங்களோட வாழ்க்கையில ஒரு நங்கூரமா இருக்கு. விசுவாசிச்சா ඒ ஆமென் සතුට சொல்லுங்க. නැංගුරුමක් හැටියට තිබෙනවා. ஹalleluya. யோவான் 15:11 இயேசு சொல்லுகிறார், යෝවාන් 15:11 என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிலைத்திருக்கும்படி. ஏசப்பாண்ட உள்ளத்துல இருந்த சந்தோஷம் உங்களுடைய உள்ளத்திலே நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். මාගේ ප්‍රීතිය නුඹලා තුලෙහි පවතින පිණිසද නුඹලාගේ ප්‍රීතිය සම්පූර්ණ වන පිණිසද මේ දේවල් නුඹට කීමේ. யோவான் 16:24 வசனத்துல இயேசு சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கல. வாழ்க்கையில தேவைகள் இருக்கிற நேரத்துல எப்படி நீங்க சந்தோஷமா இருக்க முடியும்? ජීවිතයේ අවශ්‍යතාවයන් තිබෙනකොට ඕගොල්ලන් කොහොමද සතුටින් ඉන්න ஆனா පුළුවන්? ஏசப்பா சொன்னா, නමුත් යේසුස් වහන්සේ இந்த කියනවා நாளிலே இருந்து මේ දවසේ පටන් நீங்க எந்த நாமத்துல நீங்க என்ன கேட்கிறீங்களோ මාගේ නාමයෙන් යමක් ඉල්ලන්නේ උද நான் உங்களுக்கு அதை கொடுப்பேன். මම ඒ ඔබට දෙමි. என்னுடைய பரம பிதா எந்த நாமத்துல நீங்க கேட்கிறதால அதை கொடுப்பார். මාගේ පියාණන් වහන්සේ මාගේ නාමයෙන් ඉල්ලන සෑම සියල්ලක්ම දෙනවා. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதினால் ඔබගේ අවශ්‍යතාවයන් සම්බ වෙන නිසා நீங்க சந்தோஷமா இருப்பீங்க ඔබ සතුටින් සිටිනවා කියලා කියනවා. அவர் சொல்லுகிறார், அப்பொழுது உன்னாசி உங்கள் කියනවා. சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு பெற்றுக் கொள்ளுவீர்கள். ඔබගේ සතුට සම්පූර්ණ වෙන ලෙස මම දෙමි කියනවා. ரோமர் 14:17 பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இதுதான் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. මක්නිසාද දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ කෑමත් බීමත් නොව. அது நீதியும் ධර්මිෂ්ඨකමද அது சமாதானமும் සමාදානයද பரிசுத்த ஆவியானவரினால் உண்டாகின்ற ශුද්ධාත්මයන්න් වහන්සේ තුල சந்தோஷமுமாய். ප්‍රීතියද වේ. நீங்க பரிசுத்த ஆவியில நிரம்ப 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 ඔයාලා ශුද්ධාත්මයන්න් වහන්සේගෙන් පිරෙන්නට உள்ளம் சந்தோஷம். ඔබගේ හදවත ප්‍රීතියෙන් පිරෙයි. ஐந்தாவது காரியம், පස්වෙනි කරුණ ஒவ்வொரு மனிதனும் සෑම මනුෂයෙක්ම ஒவ்வொரு விதங்களிலே தேவ ராஜ்யத்துக்குள் உட்பிரவேசிப்பார். නොයෙක් ආකාරයේ පසුතල තුලින් තමයි දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට ඇතුල් වෙන්නේ. இயேசு சுவாமி இந்த இடத்துல 2 விதமான மனிதர்களை பேசுகிறார். යේසුස් වහන්සේ මෙතන දෙආකාරයේ මිනිස්සු ගැන කියනවා. முதலாவது வேலைக்காரன் தற்செயலாக போய் பொக்கிஷத்தை கண்டு கொண்டான். කෙතෙහි වැඩ කරන්නා වූ ඒ සේවකයා හදිසියෙම ඒ නිදාණය ලබා ගන්නවා. சவுல் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படிக்காய் போய் கொண்டிருக்கிறான். සවුල් කියන පුද්ගලයා ක්‍රිස්තුන්වන්ව අපහාස කිරීම පිණිස යනවා. அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக போகல. ඔහු යේසුස් වහන්සේ පිළිගැනීම පිණිස ගියේ නැහැ. இயேசுவை பின்பற்றுகிறவர்களை அழிப்பதற்காக போய் යේසුස් கொண்டிருக்கிறான். වහන්සේව අදහන මිනිස්සුන්ව විනාශ කිරීම පිණිසයි ගියේ. திடீரென்று ஆண்டவர் ஒளியாய் அவனுடைய வாழ்க்கையிலே உதித்தார். හදිසියෙම එක්තරා එළියක් මෙන් උන්වහන්සේට ඔහු දිටුවා. இயேசு மெய்யான தெய்வம் என்பதை ஏற்றுக்கொள்கிறார். යේසුස් වහන්සේ සත්‍යයේ ජීවනයේ දෙවියන් වහන්සේ කියලා ඔහු පිළිගත්තා. அங்கே சமாரியா ஸ்திரீ ஒரு கிணற்றடியிலே வளமையா தண்ணி எடுக்கிற
எடுக்கிறதுக்கு போகிறாள். සමාරියා ස්ත්‍රියක් ලිඳ ළඟට වතුර ගන්නට යනවා. அவள் ரட்சிக்கப்பட போகல. ඔහු ගැලවීම ලබන්න அவள் ගියේ නැහැ. சுவிசேஷ கூட்டத்துக்கு போகல. ඇය සුභාරංචි පිණිස ගියේ නැහැ. அவள் தண்ணி எடுக்க போனாள். ඇය ගියේ වතුර ගන්නටයි. ஆனால் அங்கே இயேசு வந்தார். නමුත් එතන යේසුස් වහන්සේ அவள் පැමිණියා. எதிர்பார்க்கவில்லை. ඇය බලාපොරොත්තු இயேசு වෙන්නේ නැහැ. யார் என்று அவளுக்கு தெரியாது. යේසුස් වහන්සේ කවුද කියලා දන්නේ அந்த නැහැ. சம்பாஷணை முடிகிற போது என்ன நடந்தது? නමුත් ඒ සංഭാෂණය ඉවර වුණාට පස්සේ මොනවද அவள் වුනේ? ரட்சிக்கப்பட்டவளாய் வீட்டுக்கு திரும்பி ඇය போனாள். ගැලවීම ලබාගෙන තමයි ගෙදරට ගියේ. ஹalleluya. இதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு இயேசுவை தேடாமலே சிலர் ரட்சிக்கப்படுவார்கள். මේ ආකාරයෙන් තමයි යේසුස් වහන්සේ සොයන්නේ නැතුවම හදිසියෙම සමහර අය ගැලවීම ஆனால் இந்த ලබනවා. வியாபாரியை பாருங்க. නමුත් ඒ වෙලෙන්ද බලන්න அவன் குறிப்பா தேடிக்கொண்டு போகிறான். ඔහු ரட்சிக்க. ඉතාමත් පැහැදිලි ලෙස හොයාගෙන යනවා. அவன் குறிப்பா தேடிக்கொண்டு போறான். ඔහු හොයාගෙනම යනවා. அவன் முத்து எனக்கு சிறந்த முத்து வேண்டும் என்று தேடிக்கொண்டு போறான். ඉතා වටිනා මුතු ඇටයක් අවශ්‍යයි කියලා හොයමින් යනවා. அவன் கண்டடைந்தான். ඔහු එය ලබා ගත්තා. அது இரண்டாவது முறை ஒருவன் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போறது. ඒ දෙවෙනි ආකාරයට දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට යන එක. அப்போஸ்தலர் 8 அதிகாரத்திலே ක්‍රියාපොත දෙවෙනි පරිච්ඡේදයේ எத்தியோப்பியா ராஜேஸ்வரனுடைய ஒரு அதிகாரி அவன் ஒரு நாள் அவன் எருசலேமுக்கு வந்து போற நேரம் பைபிள்ல ஏசாயா 53 அதிகாரத்தை திறந்து வாசிச்சு கொண்டு போறான். එතියෝපිය අපොස්තුල දෙවන පරිච්ඡේදයේ එතියෝපිය ජාතිකයෙක් යේසායා පොතේ අර පරිච්ඡේදය කියවමින් යනවා. அப்ப யார் இந்த இயேசு என்பதை குறித்ததான ஒரு தாகம் அவனுக்குள்ளே உண்டானது. ඔහුට මේ යේසුස් වහන්සේ කවුද කියන පිපාසයක් ඔහු තුල තිබුණා. யாரை குறித்து இது எழுதப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளே வந்தது. කාගෙනද මේ ලියවී තිබෙන්නේ කියලා ඔහුට ඒ පිපාසය තිබුණා. அங்கே பிலிப்பு என்னப்பட்டதான ஒரு சீஷனை ஆவியானவர் குடும்பியில பிடிச்சி காசா என்கிற பிரதேசத்திலே அவன் இந்த எத்தியோப்பியனுடைய ரதத்துக்கு பக்கத்திலே ஓடுபடிக்காக கொண்டு போய் පිලිප් කියන සහෝදරයෙක්ව මේ පිලිප් කියන සහෝදරයාව ඔහුගේ ගෙස් වලින් අල්ලාගෙන ගිහිලා ගාසා ඒ ගඟ එතන සිටියා. பிலிப்பு அந்த ஏசாயா 53 அதிகாரத்தில் எழுதப்பட்டது இயேசு என்று சொல்லி இயேசுவை குறித்து பேசின போது යේසායා 53 වෙනි පරිච්ඡේදයේ ලියවී තිබෙන්නේ යේසුස් වහන්සේ ගැන බව ඔහු அவன் පෙන්වුම් කරා. இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ඔහු යේසුස් වහන්සේව පිළිගත්තා. அவன் உடனே கேட்கிறான் நான் ஞானஸ்நானம் எடுக்கணும். ඔහු ඒ වෙලේ මහානම් මම බෞතිස්ම ලැබිය යුතුද எனக்கு කියලා. ஞானஸ்நானம் தருவீங்கன்னு கேட்கிறான். මට බෞතිස්ම දෙනවද කියලා ඔහු அவன் අහනවා. சொன்னா ஓ அப்படி திரும்பி பார்க்கக்குள்ள சின்ன ஒரு குளம் இருந்தது. ඔහු එහෙම පුළුවන් කියලා ඔහු එතන ගඟක් තිබුණා. உடனே அவன் அந்த அந்த ரதத்தை நிறுத்தி அந்த குளத்திலே உடனடியாக 5 நிமிஷத்துல அவனுக்கு ඔහු ஞானஸ்நானம் එතනම கொடுத்தார். නවත්වා ඔහුට එවෙලෙම ඒ බෞතිස්මය ලබා දුන්නා. வருகிற 1ஆம் தேதி நவம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்ததும் ஞானஸ்நான ஆராதனை நடக்கும். නොවැම්බර් 1 වෙනි දින ඉරු දින බෞතිස්ම දෙනවා මෙහෙ. இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களா? நீங்க செய்ய வேண்டிய அடுத்த காரியம் ஞானஸ்நானம். ඔබ යේසුස් වහන්සේව මුළු හදවතින් පිළිගත්තද? එසේනම් ඔබ බෞතිස්ම ලැබ යුතුයි. நீங்க அத பின்னுக்கு போடக்கூடாது. ඒ ඔයගොල්ලන් කල් දාන්නට එපා. ஆகவே நீங்க நிச்சயம் ஞானஸ்நானம் எடுத்தாக வேண்டும். ඔබ අනිවාර්යයෙන්ම බෞතිස්ම ලැබිය යුතුයි. ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறவர்கள் බෞතිස්ම ලබන්නට කැමති අය மர்வின் கொஞ்சம் எழுப்பி நில்லுங்க. இந்த இருக்கிற சகோதரன் மர்வின் உங்களோட பேரையும் டெலிஃபோன் நம்பரையும் கொடுங்க. මේ සහෝදරයාට ඔබගේ දුරකථන නම සහ දුරකථන නම්බරය දෙන්න. அப்போஸ்தலர் 10 அதிகாரத்திலே கொர்நேலியு என்று சொல்லப்பட்ட இன்னொரு மனிதன் இருக்கிறான். ක්‍රියාපොත 10 එහි කොර්නේලිස් ගැන කියවෙනවා. அவன் ஆண்டவரை தேடிக் கொண்டிருந்த ஒரு மனிதன். ඔහු ස්වාමීන් වහන්සේ සොයමින් සිටි කෙනෙක්. ஆண்டவர் பேதுருவை அவனிடத்திலே அனுப்பி அவன் இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்படுகிறான். එතනට පේදුරුව යවා එතන යේසුස් වහන්සේව ඔහු පිළිගෙන ගැලවීම ලබනවා. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே லிதியாள் என்று சொல்லப்பட்டதான ஒரு பிசினஸ் வுமனை அங்கே பார்க்கிறோம். ක්‍රියාපොතේ 16 වෙනි පරිච්ඡේදයේ ලීදියා කියන ස්ත්‍රිය එතන හවු වෙනවා. அவள் பவுல் அப்போஸ்தலனுடைய உபதேசத்தை கூர்ந்து கவனிக்கிறாள். ඔහු පෞල්තුමාගේ දේශනාව ඉතාමත් විශ්මිතව අහගෙන සිටිනවා. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாள். යේසුස් වහන්සේ පිළිගන්නවා. ரட்சிக்கப்பட்ட தேவ ராஜ்யத்துக்குள் ගැලවීම ලබා දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය තුලට පැමිණියා. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே பிலிப்பிலே இருந்ததான அந்த சிறைச்சாலை அதிகாரி பவுலிடத்திலே வந்து நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவன் ரட்சிக்கப்படுகிறான். ක්‍රියාපොත 16 වෙනි පරිච්ඡේදයේ සිරගෙයි මුලාදෑනි එතන ගැලවීම ලබනවා.
அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே பெரேயாவிலே காணப்பட்டதான ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தை மேலே மனோவாஞ்சியாக இருந்து ரட்சிக்கப்படுகிறார்கள். ක්‍රියා 17 වෙනි පරිච්ඡේදයේ බෙරියන් ජනතාව එතන ඉතාමත් ආසාවෙන් විස්මිතවම ස්වාමීන් වහන්සේගේ වචනේ පිළිගෙන ගැලවීම ලබනවා. ஆகவே ஆண்டவரை தேடுகிறவர்களும் ரட்சிக்கப்பட்டு ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கப்படுகிறார்கள். දෙවියන් වහන්සේව සොයන අයත් ස්වාමීන් වහන්සේගේ ගැලවීම ලබා දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට පැමිණෙනවා. என்னோ லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு கடைசியில சர்ச்சுக்கு வந்து ரட்சிக்கப்படலாம் திடீரென்று தெரியா. ප්‍රේම කළා ස්වාමීන් වහන්සේගේ සභාවට පැමිණෙලා සමහර අය ගැලවීම ලබනවා. பெற்றுக்கொண்டு நீங்க ரட்சிக்கப்படுகிறார்கள். සමහර දේවල් ලබාගෙන ඔයගොල්ලන් ගැලවීම ලබනවා. ரட்சிப்பு எவ்விதத்திலும் வரலாம். ගැලවීම මොන ආකාරයෙන් හරි පැමිණෙනවා. ஆனால் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் மாறுகிறீர்கள். එතකොට තමයි ඔයගොල්ලන් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ දරුවන් හැටියට වෙනස් වෙන්නේ. ஐந்தாவது காரியம் மிக முக்கியமானது. පස්වෙනි කරුණ இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் இலவசமாய் உட்பிரவேசிக்க முடியாது. මේ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට අපි නොමිලේ එන්නට බෑ. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வாங்க. යේසායා පොත 55 වෙනි පරිච්ඡේදය බලන්න. ஆண்டவர் சொல்றார், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். பை அண்ட் ஈட், வாங்கி சாப்பிடுங்க. එම්බා පිපාස ඇති සියල්ලෙනි වතුර ළඟට වරෙල්ලා, මුදල් නැත්තෙනි නුඹලා තෙවිත් ධාන්‍ය අරන් කාපල්ලා. ரட்சிப்பு இலவசம் தான். ගැලවීම නොමිලේ තමයි. நான் சொல்றத கவனமா கேளுங்க. ரட்சிப்பு இலவசம் தான். ගැලවීම නොමිලේ තමයි. வசந்தி, ரட்சிப்பு இலவசம் தான். ගැලවීම නොමිලේ තමයි. ஆனால் அதை பெறுவதற்கு නමුත් එය ලබා ගැනීමට நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கிரயம் செலுத்தும். අපි සෑම සියලු දෙනාම යම් කිසි දෙයක් කළ திரும்ப යුතුයි. சொல்கிறேன், பணம் கொடுத்து நாங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. අපි මිල මුදල් දීලා ගැලවීම ලබන්නට බෑ. ஆனால் தேவ ராஜ்யத்துக்குள்ள உட்பிரவேசிக்கிறதா இருந்தா නමුත් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට ඇතුල් වෙනවා නම් சில தியாகங்களை நான் பண்ண வேண்டி இருக்கிறது. සමහර දේවල් අපි ත්‍යාග කළ යුතුයි. இன்னொரு விதத்திலே சொல்ல போனால், තවත් එක් ආකාරයෙන් කිව්වොත් என்னிடத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் நான் ஆண்டவருக்கு என்று விட்டு விடும்போது, මා සතු සියල්ලම ස්වාමීන් වහන්සේ වෙනුවෙන් අපි දෙන විට தேவனிடத்திலே இருக்கிற எல்லாம் நமக்கு சொந்தமாய் மாறும். දෙවියන් වහන්සේ තුල තිබෙනා වූ සෑම සියලු දෙනාක්ම අපට හිමි වෙනවා. லூக்கா 9ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலிருந்து 62ஆம் வசனத்திலே வரைக்கும் 3 காரியங்களை இயேசு சொல்லுகிறார். ලූකා 9:57 සිට ஒருவன் இயேசுவாமிட்ட சொல்றான், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வர நான் விரும்புகிறேன். அப்ப இயேசு சொல்லுகிறார் அவனை பார்த்து, நரிகளுக்கு குழி இருக்கு, ஆகாயத்து பறவைக்கு கூடு இருக்கு, ஆனா என்ன பின்பற்றி வந்தா படுக்கிறதுக்கு வீடு இல்லாம இருக்கும், ரெடியா என்று கேட்டார். ඔවුන් මාර්ගයේ යද්දී එක්තරා මිනිසෙක් ඔබ වහන්සේ යන කොතැනටද, නමුත් මමත් ඔබ අනුව එන්නෙමි කීවේය. යේසුස් වහන්සේද සිවලුන්ට බෙනද්ද ආකාශයේ පක්ෂීන්ට කූඩුත් තිබේ, නමුත් මනුෂ්‍ය පුත්‍රයාට හිස තබන්නට තැනක් නැතයි ඔහුට කීසේක. அதாவது இயேசு என்ன சொன்னா தெரியுமா? එතන යේසුස් වහන්සේ මොනවද දන්නවද කියන්නේ? சுக வாழ்வை நீ விட்டு என்னை பின்பற்றி வர உனக்கு முடியுமா? ඔබගේ සුබභෝගී ඒ ජීවිතය අත්හැරලා ඇවිල්ලා මා සමග ජීවත් වෙන්න පුළුවන්ද කියන එකයි. 59ஆம் 60ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இயேசுவாமி இன்னொருவனை பார்த்து சொல்றான், என்ன பின்பற்றி வான்னு சொல்றான். அவன் சொல்றான், நான் முதல் போய் என் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வாரேன். ஆனால் இயேசு சொன்னார், மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றான். அவனாலே முடியவில்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? 59 වෙනි පදයේ කියවෙනවා, උන්වහන්සේ තවත් කෙනෙකුට මා අනුව වරෙන්නයි කීසේක. නමුත් ඔහු ස්වාමිනී පළමු කොට ගොස් මාගේ පියාණන් භූම දාන කරන්නට අවසර දුන මැනවයි කීසේක. இந்த மனிதனுடைய தகப்பன் மரித்து போய் இருக்கவில்லை. මේ සහෝදරයාගේ මේ පුද්ගලයාගේ පියා මැරි ගියේ නැහැ. தகப்பன் உயிரோடு தான் இருந்தார். පියා ජීවතුන් අතර ඉන්නේ. ஆண்டவர் இந்த வாலிபனை பார்த்து சொல்லும் போது என்னை பின்பற்றி வான்னு சொல்ற நேரத்துல මේ තරුණයා බලලා මා අනුව එන්න කියලා කියන විට அவன் சொன்னதனுடைய அர்த்தம் என்னண்டா, ඔහු කියපු දේ අර්ථය නම්, ஆண்டவரே ස්වාමිනේ என் அப்பா உயிரோட இருக்கிறார், මාගේ පියා තවමත් ජීවතුන්ව ඉන්නවා. அவர் சாகுற நேரம் நான் பக்கத்துல இருந்தா தான் ඔහු මිය යන විට මා ඔහු ළඟ සිටියොත් තමයි என் சொத்து அவருடைய சொத்து எனக்கு சொந்தமாகும். පියාගේ වස්තුන් සියල්ලකම මට හිමි වන්නේ. நான் இப்ப விட்டுட்டு வந்துட்டேன்டா, මන් දැන් ඒ අතෑරලා ආවොත් அந்த சொத்தை என்ற மற்ற சகோதரர்கள் எடுத்து விடுவார்கள். ඒ වස්තුන් සියල්ලක්ම අනිත් අය ලබා ගනී. அப்ப ஆண்டவரே, ඒ නිසා ස්වාමිනේ நான் முதல்ல அப்பா சாகும் வரைக்கும் நின்று
என்ற கடமையை முடிச்சேன் சொத்தை நான் எடுத்துட்டு நான் வரேனே. මගේ පියා මැරෙනකන් ඉඳලා පියා මැරුණාට පස්සේ ඒ වස්තුන් සියල්ලක්ම අරගෙන එන්නම් කියනවා. இரண்டாவது என்ன தெரியுமா? දෙවෙනි එක මොකද්ද දන්නවද? இயேசுவுக்காக சொத்துக்களை இழக்க நீ ஆயத்தம். දෙවෙනි කරුණ නම් ඔබගේ වස්තුන් සියල්ලක්ම දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ඔබ අහිමි කළ යුතුයි. உன் பணத்தை, உன் செல்வத்தை, உன் அந்தஸ்தை நீ இழக்க நீ ஆயத்தம். ඔබගේ ධනය, වස්තුව, නිදානය සෑම සියල්ලක්ම ඔබ අහිමි කළ යුතුයි. இழந்தால் தான் தேவ ராஜ்யத்துக்குள்ளே ඒ සියල්ල ඔබ අහිමි කළොත් තමයි දෙවියන් වහන්සේගේ ராஜ்‍යයට පිවිසෙන්න பிறகு පුළුවන්. ஆண்டவர் என்னொருவனை அழைத்தார். ඉන්පසු නැවතත් ස්වාමීන් වහන්සේ තවත් කෙනෙකුට அவன் කතා சொன்னான், කළා. நான் வீட்டுல போய் அப்பா அம்மா மம்மி டாடி எல்லாருக்கும் நான் பாய் சொல்லி ஒரு பாட்டி ஒன்று போட்டு நான் வாரேன். මම දැන් ගිහිල්ලා ගෙදර ගිහිල්ලා සෑම දිනාටම කියලා එන්නම් කියලා කියනවා. நான் ஆஸ்திரேலியாவில் இந்த முறை இருக்கிற நேரம் என்னுடைய அக்கா என்ன பார்த்து சொன்னா, මම අවස්ට්‍රේලියාවේ ඉන්නකොට මගේ අක්කා මට කිව්වා, உனக்கு எங்கட இந்த உறவினர்களோட உனக்கு எந்த உறவும் இல்லையே, ඔයාට මේ අපේ සහෝදරයන් එක්ක කිසිම සම්බන්ධතාවයක් නැහැනේ. உங்களோட என்னதான் எப்பதான் பேசினாலும் சபையை பற்றி தான் நீங்க எங்களோட பேசுறீங்க. ඔයත් එක්ක කතා කරොත් කොයි වෙලෙත් ඔබ සභාව ගැනමයි කතා කරන්නේ. ஆண்டவர் செய்ற அற்புதத்தை தான் நீங்க சொல்றீங்க. ස්වාමීන් වහන්සේ කරන හාස්කම් ගැනයි ஆண்டவர் කියන්නේ. இனி என்ன செய்ய போறாருன்னு தான் பேசுறீங்க. ස්වාමීන් වහන්සේ මොනවද කරන්න යන්නේ කියන එකයි ඔබ කතා කරන්නේ. உங்களோட சொந்தக்காரங்கள நீங்க போய் பார்க்கிறதும் இல்ல. නමුත් ඔයා මේ ඔයාගේ නෑදෑන් ගිහලා බලන්නේ නැහැ. ஒருவன் செத்து போனாலும் அந்த செத்து விட்டுக்கு நீ ஒழுங்கா போறல்ல. කෙනෙක් මැරුණත් ඒ මලගෙදරටවත් හරියට යන්නේ නැහැ. சொந்தத்துல யாராக்குனாலும் ஒரு பர்த்டே பார்ட்டி வந்தா நீ கால் பண்ணி விஷ் பண்றதும் இல்ல. කවුරු හරි කෙනෙක් මැරුණොත් ඒගොල්ලන්ට උපන්දිනයක් ආවොත් කෝල් එකක් අරන් විශ් කරන්නේ නැහැ. குடும்பத்தோட எந்த உறவுமே இல்லாம போயிருக்கு. ඔයාට මේ පවුල් සමග කිසිම සම්බන්ධයක් නැති වෙලා ගියා. நாங்களும் அப்படி இல்ல. අපි නම් එහෙම නෙවෙයි. அவ சொன்னது பிரதான் நானே யோசிச்சேன், நான் அப்படிதானா? මං ඒක කිව්වට පස්සේ තමයි මමත් කල්පනා කරේ මං ඒ ආකාරයෙන්ද කියලා. அவ சொன்ன உண்மைதான். මං කිව්වා ඒක ඇත්ත තමයි. என் சொந்தக்காரன் வீட்டுக்கு நான் போறதே මං கிடையாது. කොහේවත් මගේ නෑදෑයන් ගෙවලට යන්නේ නැහැ. யாரும் வந்து பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா உங்களோட பூட்டனும் எங்கட பாட்டியும் நான் சொந்தம், நீங்கள் சொந்தம் ஒன்று போட்டியா வீட்டு பக்கமே வர மாட்டான். මෙහෙට ඇවිල්ලා මේ என்னை பொறுத்தவரையில எங்கள் குடும்பம் நீங்க தான். මගේ අදහස අනුව මගේ පවුල ඔයාලා තමයි. கல்லெறிஞ்சா என்ன எங்களுக்கு, செருப்பத்தான் முகத்துல எறிஞ்சால் என்ன, கத்தித்தான் கத்தினாலும் நீங்க தான் எங்கட பிள்ளை. ඔයාලා මට ගල් ගැසුවත් සෙරප්පු පාර ගැව්වත් කොච්චර බැන්නත් ඔයාලා තමයි මගේ සෙනග. இதுதான் இந்த டிரான்சிஷன். මේක තමයි ඒ පරිවර්තනය. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறதா இருந்தா, දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට ඇතුළු වෙනවා නම් எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய உறவுகள் கொண்டு வருகிற எல்லா பாரம்பரியங்கள், அவர்களுடைய சட்ட திட்டங்கள், அவர்களுடைய கலாச்சாரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கலண்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக நாங்கள் ஆயத்தமாய். ස්වාමීන් වහන්සේ තුළට එන විට අපේ සහෝදර සහෝදරයන් හිමිකම් අපේ ධන සම්භාරයන් චාරිත්‍ර වාර්ත්‍ර අපේ නීති රීති සියල්ලක්ම ඈත් කොටයි උන්වහන්සේ වෙතට පැමිණිය යුත්තේ. மத்தேயு 16:24 இயேசு சொன்னார், இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்றி வரணும். பிலிப்பியர் 3:4 இருந்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்துகிறவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் அவன் சொல்றான், ஆண்டவருக்காக எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்காக எல்லாவற்றையும் அவருக்கென்று நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்றார். போதும், இதுதான் நாங்கள் செலுத்தும் கிரயம். මේ තමයි අපි දෙන අනුග්‍රහය. கிரயம் අප දෙන අනුග්‍රහය. தேவ ராஜ்யத்துக்குள்ள சும்மா
சும்மா இருந்த மாதிரி போகல. දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට හිටි හැටියට නිකම් අපට යන්නට බෑ. தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறதா இருந்தால் ඔබ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට ඇතුළට ප්‍රවේශ වෙනවා නම් சில வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை நீ ஆண்டவருக்கு கொடுத்து தான் ஆகும். ඔබ අනිවාර්යයෙන්ම සමහර දේවල් ස්වාමීන් වහන්සේට වෙනුවෙන් අහිමි කළ යුතුයි. மன்னிக்க முடியாதவர்களை மன்னித்தே ஆகும். ඔබට කමාව දෙන්න බැරි අයට අනිවාර්යයෙන් කමාව දිය விட்டு යුතුයි. கொடுக்க முடியாதவைகளை நீ விட்டு கொடுத்தே ஆகும். ඔබ සමහර දේවල් ඔබ අත්හැරිය යුතුයි. வாழ்க்கையிலே புறக்கணிக்கப்பட வேண்டியவைகளை நீ புறக்கணித்தே ஆக வேண்டும். ඔබ එපා කළ යුතු සමහර දේවල් එපා කළ යුතුමයි. ஓ இஷ்டம் போல நீ வாழ இயலாது. ඔබගේ කැමැති ආකාරයට ඔබ ජීවත් වෙන්නට බෑ. ஆண்டவராகிய இயேசு உன்னை வழிநடத்த நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். ස්වාමීන් වහන්සේගේ මඟ පෙන්වීම අනුව යන්නට ඔබ දිය යුතුයි. உனக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர் செய்ய சொல்லும்போது நீ செய்ய ஆயத்தமாய் இருக்க ඔබ வேண்டும். කැමැති නැති දේවල් කරන්නට ස්වාමීන් වහන්සේ කියන කල ඒවා කරන්නට ඔබ ලෑස්ති විය உனக்கு යුතුයි. பிரியமில்லாத இடங்களுக்கு அவர் போக சொல்லும்போது நீ போக உன் ஆயத்தமாய் இருக்க ඔබ வேண்டும். කැමැති නැති තැන්වලට ඔබට යන්නට කිව්වොත් ඔබ අනිවාර්යයෙන් ගිය යුතුයි. உன்னுடைய கௌரவம் அங்க கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டதாக இருக்க வேண்டும். ඔබගේ ගෞරවය එදා ඒ කුරුසියේ යට නැති වී ගියා. உன் பழக்க வழக்கங்கள் உன் கலாச்சாரங்கள் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டதாக இருக்க வேண்டும். ඔබගේ පළපුරුදුකම් එදිනදා කරන සංස්කෘතිකයේ සෑම දෙයක්ම කුරුසි ගසේ නැති වී ගියා. யோவான் ஸ்நானகன் சொன்னான், நான் சுருக வேண்டும் அவர் என்னில் பெருக வேண்டும். යොහන් තුමා කිව්වා මා සුළු කොටත් උන්වහන්සේ අධික විය යුතුයි. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், இனி நான் அல்ல எனக்குள்ளே வாழ்வது என் இயேசு கிறிஸ்துதான். පවුල් තුමා කියනවා මින් පසු මා නොව මා තුල ජීවත් වන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේ කියලා. என்னை காண்கிறவர்கள் இயேசுவை காண මා வேண்டும். දකින තැනැත්තේ ස්වාමීන් වහන්සේ දකිනවා. என்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாய் காணப்பட මාගේ வேண்டும். මුඛයෙන් පිට වෙන්නා වූ වචන ඒ අනුග්‍රහය වචන විය යුතුයි. பரலோகத்துக்குரிய வாசிகளை இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். ස්වර්ග රාජ්‍යයේ දරුවන් ලෙස මා ජීවත් විය යුතුයි. இதைத்தான் இயேசு சொன்னார். මේ තමයි ස්වාමීන් වහන්සේ කියන්නේ. நீ இந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தால் මෙම රාජ්‍යයට ඔබ ඇතුළු වුණොත් உனக்கு நித்திய ஜீவன் கர்த்தர் உனக்கு ඔබට සදාකාල ජීවනය ලැබෙනවා. எனக்காகயா. இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நாம் விசுவாசிக்கின்றோம். எமது ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு ஆரம்பமாகின்றது. உங்கள் கவலைகள் தீரணுமா? வியாதி பாவ சாபங்களில் இருந்து விடுதலை வேண்டுமா? மாந்திரீக பில்லி சூனிய கட்டுக்கள் மாறணுமா? கடன் தொல்லை நீங்கி ஆசீர்வாதங்கள் கிடைக்கணுமா? உங்களுக்காக ஜெபிக்க நாம் காத்திருக்கின்றோம். பாஸ்டர் ரொஷான் மயசன் அவர்களின் தேவ செய்தி அடங்கிய சீடிக்களை எமது புத்தக சாலையிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். எமது முகவரி சியோன் தேவாலயம், இலக்கம் 34A, சென்ட்ரல் வீதி, மட்டக்களப்பு, ஸ்ரீலங்கா. ஜாயன் சர்ச், நம்பர் 34A, சென்ட்ரல் ரோடு, பேட்டிகலோ, ஸ்ரீலங்கா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.